தொடர்ச்சியாக நீங்க வாங்க, எல்லாரும் கிளம்பி வாங்க, எல்லாருக்கும் இங்க நாங்க சீட்டு கொடுக்குறோம், நீங்க மறுபடியும் விசில் நெல்லுங்க. நீங்க இன்னைக்கு இருக்கிற சிக்கல் என்ன? நிறைய கூட்டம் போகுது, அதை எப்படி தடுக்கிறது? பாஜக செய்து கொண்டிருந்த அரசியலை அதை ஒரு அரிச்சுவடியா எடுத்துக்கிட்டு விஜய் அவர்கள் அது இரட்டை இலைக்கு விழுந்த வாக்கு, திமுக போட மாட்டேன், விசிலுக்கு போட மாட்டேன் சொல்லப்போனா இரண்டாவது இடத்துக்கு விசில் வந்திருக்கு. விசிலை தோற்கடித்து நான் உண்மையிலே அதிமுக ஐடி விங்ல யார் எழுதுறாங்கன்னு தெரியல. உண்மையிலே ஒரு 4-5 நாட்களா பார்த்துட்டு உண்மையிலே ரசிக்கிறேன். நல்லா எழுதுறாங்க, நல்ல சரியா, ரொம்ப சரியா எழுதுறாங்க, ரொம்ப கரெக்டா வீடியோஸ் போடுறாங்க, நிறைய நல்லா அடிக்கிறாங்க. திமுக ஐடி விங்கோட அதிமுக ஐடி விங் அப்படி செயல்பட்டதே கிடையாது, ரொம்ப நல்லா செயல்பட்டாங்கன்னு தான் பார்க்கின்றேன். அவங்க எங்க க்ளூலஸா இருக்காங்க, தலைமை எங்க க்ளூலஸா இருக்காங்கன்னா, இன்னுமே விஜயோட வெற்றியை இன்னும் புரிஞ்சுக்காம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னுமே சோசியல் மீடியா ஃபேக்டர், இன்ஸ்டாகிராம் ஃபேக்டர், ஜென்சி ஃபேக்டர் இது மட்டும் கிடையாதுங்கிறதுல அந்த ரியாலிட்டிக்கு இன்னும் வராம இருக்கிறாங்களோ புரியல. ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிற நடந்திருக்கு. ஏன்னா நீங்க 35% வாக்குங்க, நீங்க 14-15% நீங்க இந்த ஃபேக்டருக்குள்ள அடைச்சிடலாம். ஓகே, ஜென்ஸ், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், ரீல்ஸ், ஷார்ட்ஸ் போடி முடிச்சிடலாம். ஜெயிச்சிட்டாரு அவர், 108 இடங்கள் ஜெயிச்சிருக்காரு. அப்ப அதற்கு உண்டான காரணம் என்னங்கிறத இன்னும் வெளிப்படையாக அவர்கள் முதலில் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒத்துக்கொண்ட பிறகு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நான் உண்மையிலேயே சொல்றேன். இப்ப ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, நேத்து ஆர்பி உதயகுமார்லாம் லிட்டரலி அழுற ரேஞ்சுக்கு பேசுறாரு. எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, எங்க கட்சியை நீங்க ஒரு பேரை கூட சொல்ல மாட்டீங்களா, இப்படி பண்றீங்க, உங்களுக்கு ஒரு காலம் வந்திருக்கு, நாங்களும் பெரிய கட்சி தான், எங்களையும் ப்ளீஸ் ஆட்டத்துல சேர்த்துக்கோங்கிற அளவுக்கு அது எனக்கு உண்மையிலே இப்படி ஒருத்தர் ஓப்பனா அழுக முடியாதுங்க. அந்த லெவலுக்கு ஒரு ஏடிஎம்கே ஒரு ஆளே இல்லங்கிற விஷயத்தை இக்னோர் பண்ணியே அந்த விஷயத்த கிரியேட் பண்ணிட்டே போறாரு. அவங்களுக்கு அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னே தெரியல. செலவா இல்லாததுனால ரொம்ப தடுமாறுறாங்களா, ஏடிஎம்கே கிட்டத்தட்ட வாஷ் அவுட் ஆயிரும் அப்படிங்கிற சிச்சுவேஷனை நோக்கி நகருதா? நிச்சயமாக அவங்க பயம் இருக்கு, பயம் நிச்சயமாக இருக்கிறது. நீங்கள் எடப்பாடி பழனிசாமியும் மற்ற சீனியர் லீடர்ஸும் அதான் சொல்றேன் இல்லையா, நான் மறுபடியும் சொல்றேன், அதிமுக ஐடி விங் கூட கத்துக்கங்க. ஐடி விங் பேஜ் எந்த அட்மின் ஹேண்டில் பண்றோ அவர்கிட்ட கூட கத்துக்கங்க, எப்படி பேசணுங்கிறது கூட அந்த அளவுக்கு சிறப்பா செயல்படுறாரு. நீங்க அதுதான் சொல்றேன், எப்படி நீங்க இன்னைக்கு இருக்கிற சிக்கல் என்ன? நிறைய கூட்டம் போகுது, அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது. நிறைய பேருக்கு பொறுப்புகள் வழங்க வேண்டிய ஒரு இடத்திற்கு நீங்க பாக்குறோம். திமுகவுடைய மாவட்ட செயலர் கூட்டம் முடிந்த பிறகு, அப்பா இங்க யாராவது இளைஞரை காட்டுப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இளைஞர் நம்மளால காட்ட முடியல. அதிமுகவுடைய கூட்டம் நடந்த பிறகு இங்க யாராவது இளைஞரை காட்டுவா, இளைஞரை காட்ட முடியல. பெண்கள் எங்க உட்கார்ந்துருக்காங்க, தேட வேண்டியதா இருக்கு, ரொம்ப தேடுறோம், கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த மாற்றத்தை அடிப்படையில நாம் செய்ய வேண்டும். சில பேர் வேற ரோல் கூட எடுத்துக்கங்க, தலைமை ரோல், பட் ஆனா அட்வைசரி போர்டுக்கு மாதிரி போறோம்னு கூட எடுத்துக்கோங்க. மறுபடியும் நம்ம தான் எம்எல்ஏ ஆகணும், நம்ம தான் மினிஸ்டர் ஆகணுங்கிறதெல்லாம் இல்லாம நீங்க எடுத்துக்கிட்டு நிறைய நீங்க ஒரு செட் ஆஃப் இளைஞர்கள் போறாங்க அப்படின்னா, அந்த இளைஞர்கள் போகாம இருக்கிறவங்க என்னப்பா வேணும், எங்களுக்கு பொறுப்பு கிடைக்கல, எங்களுக்கான அங்கீகாரம் இல்லை, அந்த அங்கீகாரத்தையும் பொறுப்பையும் இங்க கொடுங்க. நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது, அதை நீங்க செய்யணும். இன்னொன்னு நீங்க அதான் சொல்றல, நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இது அக்ராஸ் ஏஜஸ் விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க. 50, 40, 60, 70 எல்லாரும் வாக்களிச்சிருக்காங்க. அப்போ எங்க நம்ம பெருசா தவறணும்? நான் தான் சொன்னேன், நீங்க நடவடிக்கை, நான் சொல்லலையே, ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கருத்துக்கள் எங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லி சொல்றாரு. உடன்பிறப்புகள் சைட் வந்திருக்கிறாரு. அது இல்லாம இந்த ஒரு குழு 32 பேர் போட்ட குழு போயிருக்காங்க. எல்லா கருத்துக்கள் கேட்டீங்க, 5 லட்சம் கருத்துக்கள் கூட கேட்டீங்க. ஆனா எப்ப ஃபுல்லா கேட்டு முடிப்பாருங்கிறதே பெரிய கேள்வியா இருக்கு. 5 லட்சம் கருத்துக்கள் என்னைக்கு படிச்சு முடிக்கிறதுங்கிற பெரிய கேள்வியா இருக்கு. பட் கன்சாலிடேட்டர் யாரோ எடுத்து கொடுக்குறாங்க. நான் நடவடிக்கைகள் பாயுமா? நான் 4 மாவட்ட செயலரை நான் தூக்கினேன் பருப்பை விட்டு, பண்ணுவீங்களா? நீங்க சேகர் பாபு காலி பண்றேன் அப்படின்னு நீங்க பண்ணுவீங்களா? இல்ல அவரோட அது காலி பண்ண முடியாது, காலி பண்ண எனக்கே கூட ஆபத்தா முடிஞ்சிடும், அதனால 2 தொகுதிக்கான மாவட்ட செயலரை மாத்துறேன், அது மாதிரி பண்ணுவீங்களா? இப்ப ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரிந்து போனவர்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இது கொடுத்தாரு. பட் ஆனா துணிச்சலான ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாரு. அவர் பாத்துறலான்னு ஒரு இடத்துக்கு வர்றாரு. பட் அதுல என்ன சொல்றோம் நம்ம, இல்ல டக்குன்னு எல்லாத்தையும் வெளியே ஈரோடு ஆயிட்டு இருக்க, ரொம்ப மோசமா பண்ணாதீங்க, ரொம்ப மோசமா மாறிட்டு இருக்கு, நீங்க ஒவ்வொரு தலைவரா போயிட்டாங்கன்னா யாரை வச்சு நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இந்த பக்கம். ஆனா இந்த பக்கம் ஒரு பக்கம் நடவடிக்கைகள் கடுமையா எடுக்கிறாரு, ஒரு பக்கம் நடவடிக்கைகளை எடுக்காம இன்னுமே இப்ப இன்னைக்கு பாக்குறேன், காலையில கலைஞருடைய நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்துறாரு. அப்பயும் சேகர் பாபு கண்ண செய்து தான் ஸ்டாலின் செயல்படுறாரு. அப்போ அதுதானே தப்பா இருக்கு. எல்லாரும் இப்ப கூட இருக்க பரந்தாவன் முதற்கொண்டு சொல்லிட்டாரு, நாங்கள் தோற்றதுக்கு யார் காரணம், சேகர் பாபுன்னு சொல்றாரு. அப்ப அவரோட வாய்ஸுக்கு என்ன மதிப்பு நீங்க கொடுக்குறீங்க? அவரோட தொண்டர் தானே, ஒரு எம்எல்ஏ தானே, உங்களோட முன்னாள் எம்எல்ஏ தானே, உங்களுக்காக காலம் முழுக்க செய்தி தொடர்பாளர் பேசுறவர் தானே. அவரோட வாய்ஸ்க்கு நீங்க என்ன செய்ய கொடுக்குறீங்கிறது ரொம்ப முக்கியம். அதை இவர்கள் செய்ய மறுக்கிறார்கள். ஏன்னா
இந்த தோல்விக்கான காரணம் என்பது உங்களுடைய ஆணவம் நிறைய அதுல இருக்கு. நீங்கள் சரியாக மக்களை புரிந்து கொள்ளாமல் நிறைய ஒரு ஃபேக்டர், நான் ஒரே ஒரு காமனான ஃபேக்டர் சொல்றேன். ஏழைகளை விட்டு இந்த 2 அரசியல் கட்சிகளும் ரொம்ப தூரம் விலகி இருக்கிறாங்க. அத மாத்தணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ரொம்ப சாமானியமான ஒருவருக்கு கூட நாங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ரொம்ப சாமானியர். விஜய் கட்சியில அது நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சாமானியர்கள் மறுபடியும் எங்க கட்சிக்கு வருவாங்க. அவர்களுக்கும் நாங்கள் உரிய பொறுப்பு, மரியாதை எல்லாம் குடுப்போம். அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இது மாறும். இல்ல, நாங்க இன்னுமே தூரமா தான் இருப்போம். நாங்க இனிமே பவர் சென்டரா தான் இருப்போம். எங்களுக்கு ஒரு பவர் பாலிடிக்ஸ் தான் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னும் போக போக அது மோசமாகத்தான் போகும். அந்த பாடத்தை இந்த 2 பேருமே எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம். ஃபைனல் கொஸ்டின் ஆக்சுவலி இப்போ அந்த ஆட்சி 6 மாசம் தாங்காது அப்படிங்கிற விஷயத்த ஒரு மாதிரி மைல்டா காயின் பண்றாங்க. உண்மையில அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல இது 5 வருஷம் ஸ்டேபிளா போயிரும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஸ்டேபிளா போறதுக்கு தான் அவங்க பல வேலைகளை பாக்குறாங்க. ஒண்ணு, இந்தியா கூட்டணியில இருக்கிற திமுக கூட்டணியில வந்து எல்லா கட்சியிலும் காலி பண்ணி கொண்டு வந்து முடிச்சாச்சு. சோ அதுவே நம்பர்ஸ் இருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு ஒரு 4 பேர் திருச்சி இடைத்தேர்தலும் சேர்த்தீங்கன்னா 5 இடைத்தேர்தல் வந்துருச்சு. அந்த இடைத்தேர்தல்ல ஒருவேளை நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, மக்கள் உண்மையிலே கோபப்பட்டு அதிமுகவையோ இல்ல திமுகவையோ வாக்களிச்சு ஜெயிக்க வச்சாங்கன்னா அப்போ ஒரு ஆட்டம் நடக்கும். அப்ப மறுபடியும் நம்பிக்கை வாக்கெடு போல அது ஒரு ஆட்டம் நடக்கும். ஒரு ஷேக் அந்த ஒரு இருக்கும்னு சொல்லுங்க. ஷேக் இருக்கும். இன்னொன்னு, நான் சொன்னேன் இல்லையா, புசியானந்த் அவர்களை வந்து தொடர்ச்சியா சில பேர் மாநிலத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் பாக்குறாங்கன்னா, எனக்கு பின்னாடி கட்சியில சேர்ந்தவே அவனுக்கு நீங்க அமைச்சர் பொறுப்பு கொடுத்துட்டீங்க. அப்ப எனக்கு என்னைக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுங்க? எனக்கு ரவுண்ட் 2ல கொடுக்க போறீங்களா? ரவுண்ட் 2ல கொடுக்கறதுனா இந்த அமைச்சர் என்ன தப்பு செய்வானா அப்படின்னு அவங்க கண்கொத்தி பாம்ப காத்துட்டு இருக்காங்க. அப்போ இதுல ஒரு டிஸ்ரப்ஷன் நடந்துச்சுன்னா, இன்னைக்கு விஜய் செய்யற அதே வேலையை திமுக அதிமுக செய்யாது நம்ம எப்படி சொல்ல முடியும்? விஜய் காலி பண்ணி காமிக்கிறாருல்ல, நான் இனிமேல் ஜனநாயகம் எல்லாம் கிடையாதுங்க. நான் தூக்கும் போது விஜய் தூக்கும் போது நம்ம அமைதியா தானே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அது குதிரை பேரமே இல்லைன்னு தானே அவங்க சாதிக்கிறாங்க. அப்ப நாளைக்கு திமுக அதிமுக சொல்லுவாங்க, நாங்க செய்யற குதிரை பேரம் இல்லைங்க, விஜய் தாங்க எங்களுக்கு கோடு போட்டு கொடுத்தாரு, ரோடு போடுறோம்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரியான வேலைகள் நடந்தாலும் நடக்கலாம். பட் இதை வந்து ஸ்டேபிளா கொண்டு போறதுக்கான வேலைகளை நிறைய முயற்சி தான் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஒரு 2வது அல்லது 3வது 2-3 முறை மேபி நம்பிக்கை வாக்கெடுப்புக்கான வேலைகள் நடக்கலாம். நீங்க வந்து ஆட்சியில வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் போது அதுக்கான ஏற்படுது. எல்லாத்தையும் விஜய் எப்படி கடந்து வர்றார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தமிழ்நாட்டுல அதிமுக திமுக மாறி மாறி பவர்ல இருக்கும் ரொம்ப வலுவா இருந்திருக்காங்க. அவங்க வந்து இப்படி எதிர்க்கட்சிகளை உடைக்கணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி நான் இது வரைக்கும் பார்க்கல இந்த லாஸ்ட் 20 to 30 இயர்ஸ்ல. இவர் வந்து ஒரு புது கல்ச்சரை கொண்டு வந்து அத அதான் அந்த ஒரு தரத்தை இறக்குறாரு. தமிழ்நாடு அரசியலோட தரத்தை எல்லாம் ரொம்ப 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 இறக்குறாருங்க. ரொம்ப ரொம்ப இறக்குறாரு. நம்ம பாக்குறோம் இல்லையா, நீங்க சொன்ன கேட்ட கேள்வி இந்த காட்சியில நம்ம பார்த்திருக்கிறோம். கர்நாடகால பார்த்திருக்கோம். ஆபரேஷன் லோட்டஸ், காங்கிரஸ் ஆட்களை தூக்கு. இமாச்சல் பிரதேசல பார்த்திருக்கோம். ஒட்டுமொத்த காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தூக்கு, காலி பண்ணு, கட்சியை காலி பண்ணு. நார்த் ஈஸ்டர்ன் இதுல என்னென்னலாம் எங்கெல்லாம் காங்கிரஸ் இருந்துச்சோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வாங்கி காலி பண்ணு. ராஜ்யசபால காங்கிரஸ் தான் வலுவா இருக்கிறாங்க, அவங்க ஜெயிக்க போறாங்க. 4 காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தூக்கு. நீங்க பாஜக ஓட்டு போட வையி. நீங்க கட்சியை காலி பண்ணு, கட்சி தலைவர்களை தூக்கு. சார் அது காங்கிரஸ் மட்டும் போதுமா? இல்ல, இது போ, திரிணாமுல் காங்கிரஸ் போ, அங்க இருக்கிற 4 பேரை தூக்கு. அவன் எல்லாம் நல்ல மாதிரி பேசியிருப்பான், அவனெல்லாம் தூக்கு. அடுத்து வேற எங்க சார், அகிலேஷ் யாதவ் கட்சிக்கு போ, அங்கே 4 பேரை தூக்கு. இப்படி ஒரு அரசியல் பிஆர்எஸ் பாவ சார் அவர் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காரு, கட்சியை காலி பண்ணு, அவனை தூக்கு. இப்படின்னு எல்லா ஊர்களிலும் பாஜக செய்து கொண்டிருந்த அரசியலை அதை ஒரு அரிச்சுவடியா எடுத்துக்கிட்டு விஜய் அவர்கள் பேசுகிறார். நீங்க பாஜக குறித்தோ இந்த சொல்லப்போனா ஜனநாயகம் குறித்தோ நீங்கள் பேசுவதற்கு ஏதேனும் உங்களுக்கு வந்து ஒரு தகுதி இருக்கிற கடல், நிச்சயமாக நான் தகுதி இல்லைன்னு சொல்லி சொல்லுவேன். இதுதானே பாஜக பண்ணாங்க. பாஜக என்ன பண்ணாங்க, ஆட்களை தூக்குவாங்க. நீங்க இனிமேல் காங்கிரஸ்ல நிக்க வேணா, நீங்க பாஜக சின்னத்துல நில்லுங்க, மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சு மறுபடியும் நீங்க சட்டமன்றத்துக்குள்ள வாங்க. இதுக்கு பேர் ஆபரேஷன் லோட்டஸ். இப்ப இதுக்கு ஆபரேஷன் விசிலா இதுக்கு பேரு, இல்ல ஆபரேஷன் விஜயா, இல்ல என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. அந்த வேலையை பாக்குறேன். தொடர்ச்சியாக நீங்க வாங்க, எல்லாரும் கிளம்பி வாங்க, எல்லாருக்கும் இங்க நாங்க சீட்டு கொடுக்குறோம், நீங்க மறுபடியும் விசில்ல நெல்லுங்க. ஆனா எனக்கு என்னன்னா, உண்மையிலே மக்கள் அதை செய்வார்களாங்கிறது தெரியல. அதிமுக இது ஒரு பிரஸ்டீஜியஸ் இஷ்யூவா பார்க்கணும். நம்ம ஆளை வந்து தூக்கி நமக்கு விழுந்து, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க மரகதம் குமாரவேல் மதுராந்தகத்துல போன வாட்டி மக்கள் ஜெயிக்க வச்சாங்க. ஒரு திமுக அலை அடிக்கும் பொழுது 37 கேடிசிசில 37 தொகுதிகள் போகும் பொழுது 36 தொகுதிகள் போகும்போது ஒரே ஒரு தொகுதியில மரகதம் குமாரவேல் மக்கள் ஜெயிக்க வைக்கிறாங்க. அந்த மக்களுக்கு உண்மையா இல்லாம அவங்க மறுபடியும் அந்த ராஜினாமா பண்ணிட்டு போறாங்கன்னா அது இரட்டை இலைக்கு விழுந்த வாக்குகள். திமுகவுக்கு போட மாட்டேன், விசிலுக்கு போட மாட்டேன் சொல்லப்போனா 2வது இடத்துக்கு விசில் வந்திருக்கு. விசிலை தோற்கடித்து இவர் மரகதம் குமாரவேல் வந்திருக்காருன்னா மக்கள் உண்மையிலே புரிந்து கொண்டு மரகதம் குமாரவேல் போன்றவர்களை தோற்கடிக்கணும். விசில் அடினால தோற்கடிக்கணும். அதுதான் அது பண்ணாங்கன்னா, அப்பா நம்ம பாஜக மாதிரி நம்ம நாடு மோசமாயிடல, கர்நாடகா மாதிரி நம்ம மக்கள் இன்னும் மோசமாயிடல நம்ம சொல்லி புரிஞ்சுக்கலாம். அதற்கு உண்டான வேலைகள் நிச்சயமா மற்ற தொகுதிகள் கூட எனக்கு உண்மையிலே இந்த தொகுதியில் நீங்க மற்ற தொகுதியில் திமுக தோக்கடிச்சு ஆலங்குளத்திலயா இருக்கலாம், இல்ல வந்து பெருந்துறையில இருக்கலாம், இது பண்ணாங்க. இந்த இடத்துல விசில தோக்கடிச்சா மக்கள் ரெட்டாளி அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய அலையில நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னா அவருக்கு நான் துரோகம் செய்வேன். நீங்க எதுக்கு இங்க போறீங்க? நான் வந்து எதிர்கட்சியா இருக்க செயல்படல, எனக்கு பெருசா தொகுதியில் வேலைகள் நடக்காது அப்படின்னா அதற்கு அர்த்தம் என்னன்னு, விஜய் அப்ப 107 தொகுதிகளுக்கு மட்டும் தான் நலத்திட்டங்கள் அறிவிப்பார். இல்ல அதுதான் கேள்வி. அந்த கேள்வியை யாருமே அந்த நேரத்துல கேட்கல. அப்ப விஜய் முதல்வர்ங்கிறது இந்த 107 தொகுதிக்கு மட்டும்தான். தொகுதிகள் தான் எல்லாருக்குமான முதல்வர் கிடையாது. விஜய் எல்லாருக்குமான முதல்வர் கிடையாது.
அப்ப நீ யாருக்கு ஓட்டு அடிச்சா? திமுக வாக்களிச்சவனுக்குலாம் நீ மகளிர் உரிமை தொகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ யாருக்கு வாக்களிச்சா? அதிமுக அவனை பஸ்ல ஏதாவது கீழே இறக்கி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரா? ஒவ்வொருத்தரா ஏறும்போது நீ சொல்லு, யாருக்கு வாக்களிச்சீங்க? உங்களுக்கு நீங்க குழந்தை பிறந்திருக்கா உங்களுக்கு, நீ யாருக்கு வாக்களிச்சீங்க? நான் தேமுதிக வாக்களிச்சேங்க, அந்த மோதிரத்தை புடுங்கன்றவாரா? என்ன பண்ணுவார் விஜய்? அப்போ எங்களோட தொகுதிக்கு விஜய் செய்ய மாட்டார். அவங்க அப்பட்டமா சொல்றாங்க, எங்களோட தொகுதிக்கு விஜய் செய்ய மாட்டார், எங்களோட தொகுதிக்கு முதல்வர் செய்ய மாட்டார். அதனால வேற வழி இல்லாம நாங்க கட்சியிலையும் சேர்க்கிறாங்க. உடனே சேர்க்கிறாங்கல்ல, ரெடியா இருக்கிறாங்க. இன்னும் அவர் சொல்றாருல, நீங்க மறைமுகமால செய்யலங்க, ஆலோசனை ஓப்பன் கால் கொடுக்கிறாரு. எல்லாரும் வாங்க, இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், நகராட்சி சேர்மன், யாரெல்லாம் இருக்கீங்க எல்லாரும் கிளம்பி வாங்க, எல்லாருக்கும் இங்க இடம் இருக்கிறது. புசியானதுக்கு ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. அவங்க ஏன்னா இதை செய்யாம இருந்தாரு, இன்னைக்கு ஒரு வழி இல்ல, பனையூரை மூடி வைக்க முடியல அவரால், அவர் சாவியை பிடிங்கிட்டாங்க. அப்ப அவர் திறந்து வச்சதுனால எங்க நம்மால் காலி ஆயிடுவானோ. ஏன்னா அவங்களுக்கு இப்ப என்னன்னா பதவி கிடைக்காது, அமைச்சர் பொறுப்பு கிடைக்காதவர்கள் அவங்க டெய்லி ஒரு ஸ்கெடியூல் வச்சிருக்காங்க. நீங்க நல்லா பார்க்கலாம். எங்க நம்ம காலைல எந்திரிச்சு என்ன பண்ணணும், இப்ப விஜய் சொல்ற மாதிரி சொல்ல, காலைல எந்திரிச்சு நல்லா குளிச்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு நேர தலைமைச் செயலகத்துக்கு போகணும். நேரா புசியானந்தனுக்கு கதவை தட்டணும். புசியானந்தனுக்கு தட்டு ஏற்கனவே ஒரு 10 பேர் உட்காந்துருப்பான். ஆனா காலில் விழுகணும், 3 தடவை காலில் விழுகணும். ஒரு எம்எல்ஏ போனாருன்னா காலையில ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, அங்கேயே காரை போட்டு அங்கேயே தங்கணும், நைட் வரைக்கும் காலில் விழுகணும். இது இல்லாம எடுத்து நடக்குது தலைமைச் செயலகத்துல. ஒருத்தர் வர்றாரு, ஆனா அவன் சொன்னேன் இல்ல, அவனை அப்படியாடா சார் பாத்துக்கடா. நீங்க நம்ம முன்னாடி சொன்னோம், பொறுப்புகள் காசு வாங்கிட்டு போறாரு. இப்ப வந்து ஊழல் ஆட்சியில தூய்மை ஆட்சியில் சொல்றாங்களோ, நீங்க தயவு செய்து முடிஞ்சா நீங்க கூட செக்ரட்டரி போய் பாருங்க என்ன நடக்குது புசியானந்தோட ஆபீஸ்ல இருந்து. நீங்க ஒவ்வொரு அமைச்சருக்கும் 3 PA போடலாம். 2 PA கிட்ட காசு வாங்கிட்டு வைக்க போறேன். ஒரு மாவட்ட செயலர் கூட்டிட்டு வராரு. உதாரணத்துக்கு ஒரு சென்னை மாவட்ட செயலர் வச்சுக்கோங்களேன், சென்னை எந்த தொகுதி நான் சொல்லல, சென்னை மாவட்ட செயலர் ஒருத்தர் போறாரு. ஆனா அந்த அவர் சொன்னேன் இல்லைண்ணா, அப்படியாடா சார் போட்டுக்கடா, அந்த அமைச்சர் அவனுக்கு காமிச்சு விட்றான், ஆளு காமிச்சு விட்றான். அவனா சரிண்ணா. அமைச்சர்கள் பெருமக்கள் எல்லாம் எங்க தெரியுமா உட்காந்துருக்காங்க? புசியானந்த் சுத்தி ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க. இந்த புதுக்கோட்டை அமைச்சர், ஈரோடு அமைச்சர், மற்ற அமைச்சர்கள், நீங்க இந்த பெரிய கைகளை விட்டுட்டு செங்கோட்டையன், நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா, இவங்களை தாண்டி எல்லோரும் காலையில வந்து ஃபுல்லா உட்காந்துடுறாங்க. உள்ள போன உடனே யாராருக்கு என்னென்ன பொறுப்பு வேணும்னா அவனுக்கு அந்த இது போட்டுடலாமா, போட்டுடலாம். விழுப்புரத்துல பிபிஆ டிஸ்ட்ரிக்ட் பிபிஆ போறதுக்கு 35 லட்சம் ரூபாய். ஓப்பனா பேசுறேன், ஓப்பனா ஆடியோ வருது, நீங்க விகடன்ல வந்துருச்சு, அந்த ஆடியோ வந்துருச்சு. யாராவது பேசுறாங்களா? விஜய் வந்து பவர் சென்டரே கிடையாது, நான் மட்டும்தான் பவர் சென்டர் அப்படின்னு சொன்னாரு. அவர் பவரே இல்லாத சென்டருங்க, அவர் பவரே இல்ல, பவர் இல்லாம இருக்காரு. நான் சொல்றேன் எத்தனை பவர் சென்டர்ஸ் இருக்குன்னு. நீங்க ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பவர் சென்டர், விஷ்ணு ரெட்டி ஒரு பவர் சென்டர், புஷி ஆனந்த் ஒரு பவர் சென்டர், ஆதவ அர்ஜுனா ஒரு பவர் சென்டர். இப்ப புதுசா வந்து ரூட் ஜெகதீஷ் ஒரு பவர் சென்டர், ஜெகதீஷோட போற ராம்குமார் ஒரு பவர் சென்டர். 6 பவர் சென்டர்ஸ் இங்க செயல்பட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமா. நீங்க இதுல யாரை பிடிச்சா நீங்க உள்ள போலாம் அப்படிங்கறது உங்களுடைய திறமையை பொறுத்தது. உங்களுக்கு வந்து எனக்கு பொறுப்பு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், நேரடியாக போய் புஷி ஆனந்த் சந்திக்கணும். அவர் வந்து புஷி ஆனந்த் சந்திக்க நேரம் சந்திச்சா அது நடக்காது. ஒரு மாவட்ட செயலர் பிடிக்கணும். ஆனா உனக்கு எவ்வளவு வேணும், எனக்கு ஒரு 10 ரூபா கொடுறா. 10 ரூபா வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுவார், பொறுப்பு போட்டு கொடுத்துருவார். அது டிஸ்ட்ரிக்ட் பிபியா இருக்கலாம், நீங்க வழக்கறிஞர்கள் அணி இல்ல, நான் சொல்றது அரசாங்க பொறுப்பு, அரசாங்க பதவி, டிஸ்ட்ரிக்ட் பிபி. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே நீங்க எத்தனை வக்கீல் மட்டும் போடலாம் நீங்க உங்களுக்கு தெரியும், நிறைய போடலாம். நீங்க ஸ்டேட்டுக்கு எத்தனை பேர் போடலாங்கிறது தெரியும், ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் குடும்ப நீதிமன்றத்துக்கு என்ன போடலாங்கிறது தெரியும். அது பெரிய ரோல் இருக்கு, அதுல மட்டுமே நிறைய காசு பாக்குறாங்க இவங்க. அது இல்லாம நீங்க வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்து சேர்ந்துட்டே இருக்கு. ஆனா இவங்களுக்கு என்னன்னா, இன்னைக்கு கூட பார்த்த காலையில வந்து திமுக இளைஞர் அணியில வந்து கொஞ்சம் பேர் சேர்ந்திருக்காங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னா, அடுத்ததாக நடக்க போகின்ற உள்ளாட்சி தேர்தலில் நமக்கு தான் அண்ணன் சீட்டு கொடுப்பாரு, அண்ணன் நல்லா கொடுப்பாரு, நீங்க பாத்துட்டே இரு. அவங்களுக்கு புரியாம வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் வெளியே வரும், உள்ளாட்சி தேர்தல் முடிந்த பிறகு ஒரு பெரிய ஜம்ப் நடக்கும். ஐயா என்ன மன்னிச்சிருங்கய்யா, வெளியே வர டைம் கூடிய சீக்கிரம் ஐயா என்ன மன்னிச்சிருங்கய்யான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலில் வந்து விழுகிறது, உதயநிதி ஸ்டாலின் காலில் விழுந்து விழுது, அந்த காட்சியில நம்ம பார்க்க தான் போறோம். அவங்க ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு இப்படி எல்லாம் சம்பாதிக்கிற ஒரு பவர் சென்டர் அது மாறிட்டு இருக்கு. வேற சில விஷயங்கள் நடக்கணுமா, அதுக்கு ஒரு பவர் சென்டர் வச்சிருக்காங்க. நீங்க வந்து விஜய் அவர்களை பார்க்கணுமா, வீட்டுல பார்க்கணுமா, இல்ல வந்து இங்க அசூர் பில்டிங்ல பார்க்கணுமா, நேரா ஜெகதீஷ் படி, ராம்குமார் படி, யாரெல்லாம் நீ வந்து போய் வணக்கம் வச்சு யாரெல்லாம் இத்தனை பவர் சென்டர்ஸ் இருக்கிறாங்க. நீங்க நல்லா பாருங்க. அந்த ஓஎஸ்டியாக அவரு ஜோசேகார் போட்டாங்க இல்லையா, ரத்தன் பண்டிட்டா, அது பாருங்க கரெக்டா சட்டமன்றம் நடக்கும் பொழுது அது வெளியே வருது, அந்த நோட்டிபிகேஷன் அபிஷியலா வெளியே வருது, ஊரே சேர்ந்து அடிக்குது. ஐ திங்க் அபவுட் இட். விஜய் வந்து ஏற்கனவே ஸ்கிரிப்ட்ல எழுதிட்டு வந்துட்டாரு, நீங்க தூக்க போற சொல்லி எழுதுறாரு, திங்க் அபவுட் சொல்லி சொல்றாரு. சட்டமன்றத்தில் வெளியே போறாரு, பதவி காலி பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு 2 அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கு. ஒன்னு ஜான் ஆரோக்கியசாமியோட அப்பாயின்மெண்ட், விஷ்ணு ரெட்டியோட அப்பாயின்மெண்ட். இந்த 2 அப்பாயின்மெண்ட்டுக்கான அபிஷியல் லெட்டர் இருக்கு, நீங்க பாத்தீங்களா? பாத்திருக்கே மாட்டோம். ஸ்பெஷல் ஆபீசர்ஸோ இல்ல வந்து நமக்கு உண்மையில பேர் என்னன்னு தெரியல, ஓஎஸ்டியா போட்டிருக்காங்களா இல்ல சிறப்பு ஏதாவது போட்டிருக்காங்களா என்னங்கிறது தெரியல. ஆனா இந்த இருவரும் விஜயோட சேர்ந்து அதே வாகனத்திலோட அதுக்கு பின்னால் இருக்க வாகனத்துல வர்றாங்க, விஜயோட சேர்ந்து இயங்கிட்டு இருக்காங்க, பவர் சென்டரா செயல்படுறாங்க. இந்த
போலீஸ் போஸ்டிங்ஸ் எல்லாத்துலயும் வந்து ஜான் ஆரோக்கியசாமி தான் வந்து போடுறாரு. எந்தெந்த போலீஸ் எங்க போடலாம், எந்தெந்த ஐஏஎஸ் ஆபீசர் எங்க போடலாம். உண்மையில அவன் தலையில அடிச்சுக்கிறாங்க அவங்க எல்லாம். ஏன்னா இது நடக்குது. ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி இன்னொன்னு நீங்க பாருங்க, ரொம்ப தெளிவா இந்த போஸ்டிங்ஸ் பத்தி உங்களுக்கு டிஐபிஆர்ல வெளியே வந்துச்சா, வெளியே வரல. தகவலா கசிய விட்டாங்க. ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டியும் அவர்கள் இருவரும் சிறப்பு அதிகாரிகளாக நீக்கப்பட்டுள்ளார்கள். ஏதோ ஒண்ணு போட்டாங்க. ஆனா ரொம்ப எதிர்ப்பு வந்தா இல்ல நியமிக்கலாம்னு சொல்லிடலாம், இல்லாட்டி அப்படியே வச்சுக்கலான்ட்டு ஒரு இல்ல, மாதிரி. எதிர்ப்பு வர அளவுக்கு வேலை பாக்குறாங்க. நீங்க உங்களுக்கு அபிஷியலா ஒண்ணு வரும்பொழுது நிறைய ஷேர் ஆகும். நீங்க இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா காலத்துல நீங்க டக்குனு அப்ப நோண்டுவீங்க, ஹூ இஸ் ஜான் ஆரோக்கியசாமி, ஹூ இஸ் விஷ்ணு ரெட்டி, விஷ்ணு ரெட்டி எப்படி இந்த கட்சிக்குள்ள வந்தார், விஷ்ணு ரெட்டி இது வரைக்கும் கவர்னன்ஸ்ல என்னென்ன பண்ணிருக்காரு, அவருக்கும் விஜய்க்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிற அளவுக்கு சில கேள்விகள் கேட்கப்படும். எப்படி அவர் இந்த குடும்பத்துக்குள்ள வந்தார், பல கேள்விகள் எழுப்பப்படும். அதெல்லாம் ரொம்ப கவனமா தவிர்த்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரியான வேலைகளை பார்க்கறாங்க. இந்த அளவுக்கு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. நீங்க என்னோட தரம்னு கேட்கும் பொழுது இந்த தரத்தை வந்து விஜய் ஒட்டுமொத்தமா குறைச்சாரா? நேற்று பேசியதே பாருங்க. நேற்று வந்து திருச்சியில பேசிய பொழுது கவர்ச்சிக்கு இல்ல, நான் என்ன கவர்ச்சியா அப்படின்ட்டு ஒரு பாஸ் சொல்றாரு, வாயில வந்துரும் அப்படிங்கிறாரு. அது யார அவர் குஷிப்படுத்துறதுக்கு இல்ல யார எந்துவா வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுறாரு அவரு? அதான் அந்த கூட்டத்தை அவர் சொல்ற மாதிரி இந்த அள்ளு செல்லு கூட்டத்தை அவர் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுதான் வேற என்ன சொல்றது. அவர் இந்த கூட்டத்தை வந்து நான் எப்பவுமே குஷியா வச்சுக்கிறேன். சொல்றீங்கல்ல, பெண்கள் பார்த்தா கண்ணீர் வடிக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அவர்களுக்கு விஜய் என்ற ஒரு நபரை பார்த்தால் போதுமான ஒன்று. எங்க அண்ணன் வந்து முதல்வரே ஆயிட்டார், அது ஒண்ணு போதுமான ஒன்று. அது அந்த காட்சியில பார்க்கின்றோம். நீங்க அதே சொல்ற மாதிரி நீங்க வந்து நான் கவர்ச்சி அப்படி சொன்னா என்ன பாஸ் விட்டாருன்னா என்ன சொல்ல வரீங்க? என்ன கேட்க வராது. ஆட்சிக்கு வந்தாருங்கிறதுக்கும் அவர் சொல்ற அதாவது ஒரு கவர்ச்சி நடிகை மாதிரி அந்த பேர் கூட சொல்லிருப்பாரு போல, கொஞ்சம் விட்ட கவர்ச்சி நடிகை பேர் சொல்லி அவங்க எல்லாம் சொல்லிருப்பாரு போல இருக்கு. அந்த அளவு சினிமால இருந்து வர்ற உன்னுடைய பார்வை கவர்ச்சிங்கிற உங்களோட பார்வை எவ்வளவு கேவலமா இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, சினிமா கவர்ச்சி நீங்க இப்போ கரிஷ்மா வந்து நம்ம ஆங்கிலத்துல ஒரு வார்த்தையை சொல்றோம். ஒருத்தர் வந்து பொலிட்டிக்கல் கரிஷ்மான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. இன்னொரு அரசியல் டிவைன் கரிஷ்மான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. இன்னொருத்தர் கவர்ச்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. எல்லாத்துக்கும் பொருள் ஒண்ணுதான். உங்களை பார்த்தா ஓட்டு போடணும், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மக்களுக்கு வந்து சார் அவர் போட்டு ஓட்டு போடலாம், ஓட்டு போடலாம், உங்களை அட்ராக்ட் ஆகி ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறதுதான். அவ்வளவுதான். உங்கள்ட்ட அரசியலா ஒண்ணு இல்ல, இருந்தாலும் ஓட்டு போடுறேன். ஏன்னா உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு எனக்கு காரணம் எல்லாம் தெரியாது. நான் காரணம் ஏதாவது முட்டு கொடுத்துக்குவேன், பின்னாடி ஏதாவது கதை சொல்லிக்குவேன். எங்க அண்ணன் தம்பி என்ன வேணாலும் நான் சொல்லுவேன், ஏதோ கதை சொல்லிக்குவேன். அப்படி இருக்கிற போது அதுக்கு பேர் தான் கவர்ச்சி. அந்த கவர்ச்சியில தான் வந்து நிச்சயமாக பெரும்பாலான மக்கள் வாக்களித்தார்கள். அது நமக்கு தெரியாதா? நீங்க சினிமாவே மூலதனமா வைக்கிறீங்க. நேத்து அங்க பேசுற எல்லாருமே பொண்ணுங்க நிறைய பேர் பேசுறாங்க. பார்க்க அழகா இருந்தாரு, சூப்பரா இருந்தாரு, சட்டம் நல்லா இருந்துதான் சொன்னாங்களே தவிர்த்து இந்த விஷயம் பேசினாரு எனக்கு அது பிடிச்சதுன்னு யாரும் சொல்லல. சோ அவர் வந்து கவர்ச்சி அரசியல் தாங்கிறதுக்கு அந்த கிரௌடு தான் உதாரணமா இருக்கு. ஆனா அவரு ஒரு முதல்வரா, ஒரு எதிர்கட்சியாவோ இல்ல ஒரு கேண்டிடேட்டா இருக்கும்போது பேசுறதுக்கு ஒரு முதலமைச்சரா பொறுப்புணர்ந்து பேசல, அப்படித்தானே புரிஞ்சுக்க முடியும். நிச்சயமா இல்லைங்க. அவர் பொறுப்பு இன்னொடுங்க, அவர் பொறுப்பை எப்ப உணர்வாருன்னா இந்த மாதிரியான கூட்டங்கள் இல்லாம உண்மையிலேயே மக்கள் பிரச்சனை என்னன்னு அவர் வந்து காது கொடுத்து கேட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற பவர் சென்டர்ஸ் அதை செய்வாங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், இன்றைய முதல்வர் நீங்க கலைஞரோட பிறந்த நாள், கலைஞரோட பத்தி சொல்லணும்னா காலையில வந்து நிறைய பேப்பர் எல்லாம் படிச்சுட்டு 5 மணிக்கெல்லாம் ஒவ்வொருத்தர போன் பண்ணி என்னடா பிரச்சனைன்னு பாருங்கப்பா அப்படின்னு அமைச்சர்லாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கும் எனக்கு விஜய் அவர்கள் காலையில டெய்லி தமிழ்நாட்டுல வர பேப்பர்ஸ் படிக்கிறாருங்கிறது எனக்கு கேள்வியா தான் இருக்கு. அவர் ஆபீஸ்ல கண்டிப்பா வைப்பாங்க, எல்லா பேப்பர்ஸ் எல்லா மேகசின்ஸ் இன்டர்நேஷனல் மேகசின்ஸ் வரைக்கும் வைப்பாங்க. ஆனா படிப்பாருங்கிற கேள்வியாகத்தான் இருக்கிறது. இன்னுமே தன்னுடைய செய்திகளை, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய செய்திகளை ஜான் மூலியமாகவும் விஷ்ணு ரெட்டி மூலியமாகவும் இல்ல ஆதவர்ஜன் மூலியமா யார் மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்கிறாரோன்னு தான் இருக்கு. ஏன்னா நீங்க அவர் பேசியிருக்க வேண்டிய விஷயம், இவ்வளவு மின்வெட்டு நடக்குது, இந்த மின்வெட்டிற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பேசியிருக்கணும். மின்வெட்டு ஏன்னா திமுக ஆட்சி காலத்துல இது இருந்துச்சு. இப்ப உடனே சடார்னு என்ன மாறுது? அவங்க என்ன போகும்போது அதை பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்களா? சாவி எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்களா? நீங்க இந்த மாதிரி வீடியோ படிச்ச ஒரு பொண்ணு நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கு. அவர் வந்து அந்த ஆதவர்ஜனாவோட தூக்கி போடும்போது ஹார்ட் மாதிரி எடுத்து அந்த பொண்ணு ஒண்ணு பண்ணுச்சு. அந்த பொண்ணு இன்னைக்கு அழுகுது, அண்ணா கரண்ட் இல்லண்ணா, என் குழந்தைய தூக்கிட்டு ரெட் ஹில்ஸ்ல இருக்கேனா, 4 நாளா கரண்ட் இதே மாதிரி நடக்குது, என் பிள்ளை அழுகுதுண்ணா, என்னன்னா அப்படி பண்ற அப்படின்னு அழுகுது. அப்போ இந்த மாதிரி நீங்க வந்து என்ன சொல்றது, இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகள் ஏன் தொடர்ச்சியா கரண்ட் போகுது? நான் புதுக்கோட்டையில இருக்கேன், திடீர்னு கரண்ட் போயிட்டே இருக்கு. பெரம்பூர்ல கரண்ட் போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு மிஸ்மேனேஜ்மென்ட் தான். ஆனா இதுக்கு கூட டிஎம்கே மேல பழிய போடலாம்னு நம்புறாங்க. இல்லங்க, நான் சொல்றேன், உண்மையிலே புரியல. விஜய் என்ன பிரச்சனை அவருக்கு புரியல. நிர்மல்குமாருக்கு உண்மையிலே பிரச்சனை புரியுதாங்கிறது புரியல. நான் ஊழலை தடுக்க, நீங்க ஒரு விஷயம் நீங்க மின்சாரத்தை பத்தி புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம வந்து தண்ணீரை கட்டுற மாநிலம், நம்மள்ட்ட ஏற்கனவே எக்ஸஸா கரண்ட் இருக்குன்னு திமுக அதிமுக எல்லா ஆட்சி காலத்திலும் சொல்லிருப்பாங்க. அதுல அவங்க சொல்லாம மறைச்சதோ இல்ல நம்ம பார்க்காம மறைச்சதோ பிரைவேட்ல வாங்குற கரண்ட் சேர்த்தோ சொல்லுவாங்க. தனியார்ட்ட இவ்வளவு கரண்ட் வாங்கிதான் அவங்க சமாளிப்பாங்க. தனியார்ட்ட வாங்குற கரண்ட் சில நேரம் ஊழல் நடந்திருக்கும், ஊழல் நடந்திருக்கும். 20 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, 13 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, 15 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. பிரைவேட் பிளேயர் வந்து ஒரு 15 ரூபாய்க்கு கூட 5 ரூபாய், பீக் டைம்ல வேற வழியே இல்ல வாங்கி சொல்லி வாங்கி போட்டிருப்பாங்க.
இவர் வந்தவொடனே நான் பெரிய புரட்சி பண்ண போறேன், நான் பிரைவேட் கரண்ட்ல ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கலாம். இல்லையா, அப்பா ஊழல் பண்ணணும்னா உடனே பண்ண முடியாது, ஒரு 5 மாசம் 6 மாசம் ஆகட்டும். அவ மக்கள்கிட்ட வந்து ரொம்ப கரண்ட்லாம் சிரமப்பட்டாங்கன்னா வேற வழி இல்லை. அவர்கள் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய மின் நிலைய திட்டங்கள் அவர்கள் சரியாக பராமரிக்க காரணத்தினால், அவர்கள் வந்து பெரிதளவில் நீங்க வந்து அதை விரிவாக்கம் செய்யாத காரணத்தினால், இல்ல கட்டுமான பணிகள் அங்கங்கே நிற்கும் காரணத்தினால், நாங்கள் வேறு வழி இல்லாமல் சில காலத்திற்கு தனியாரிடமிருந்து நாங்கள் மின்சாரம் வாங்கிக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஓகே பரவாயில்லைங்க, கரண்ட் வந்தா போதும், நைட்டு ஃபேன் ஓடுனா போதுங்க, நைட் வந்து கொசு கடிக்காம இருந்தா போதுங்க அப்படின்னு ஒரு இடத்துக்கு மக்கள் நகர்ந்துருவாங்க. இப்ப கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கலாம்னு நினைக்கலாம், இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனா மக்கள் வந்து வாக்களித்த மக்கள் என்னன்னா கரண்ட் போகுது, திமுக ஆட்சி காலத்துல போலையேனா, இன்னும் சொல்ல போனா ஒரு ஆட்சியே இழந்த திமுக, ஒரு காலத்துல வந்து கரண்ட் பிரச்சனை ஆட்சியை இழந்த திமுக, அந்த அதுக்கு பிறகு பெருசா ஒண்ணு நடக்கல. இப்ப நடக்குதுன்னா அந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, அந்த பிரச்சனையை நான் எப்படி சரி செய்ய போறேன்னு விஜய் பேசியிருக்கணும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு நான் நிறைய வேலைகள் பார்த்து. இப்ப நீங்க விஜய் மேல கோவப்பட்ட சிலரோட வெளிப்பாடுகளை பேசுறீங்க. ஆனா நேத்து அதே கூட்டத்துல பேசின பெண்கள் நிறைய பேரு விஜய் சாப்பிடாம மெலிஞ்சிட்டாரு, எங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்காருன்னு பேசுறாங்க. ஒரு பெண்லாம் வந்து பாத்துட்டேன்னு அப்படியே ஒரு கண்ணீர் மல்க அழுறாங்க. அப்படியே அந்த பிரமிப்புல இருந்து அவங்க வெளியே வரவே இல்லை. இந்த மாப் மென்டாலிட்டில தானே இன்னுமே ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. விஜய் மேல ஒரு அதிருப்திங்கிறது அவரோட ஆட்சி சரியில்லைன்ட்டு உருவாகுமா, இல்ல இவங்க என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ற மனநிலையில இருக்கிறாங்களா? இல்லங்க, நம்ம முதல்ல சொன்னேன், நம்ம பல பேட்டிகள்ல பேசியிருக்கோம். விஜய்க்கான வாக்கு சதவீதம் நான் வந்து 8 சொல்லிருக்கேன், மேக்ஸிமம் 12 சொல்லிருக்கேன். நான் சொல்றேன் இல்லையா, அந்த சதவீதத்தினர் எப்பொழுதும் அப்படித்தான் இருப்பார்கள். நான் மறுபடியும் மோடி அவர்களே உதாரணம் சொல்றேன். மோடி அவர்கள் இப்ப வந்து போர் நடக்குது, வேற வழியே கிடையாது, நீங்க பெட்ரோலை நீங்கள் 300 ரூபாய்க்கு வாங்க வேண்டும், ஜெய் மோடிஜி, அதுதான் ஜி எங்களுக்கு வேணும்னு சொல்லி நான் போய் பெட்ரோலை போட்டுட்டு அதை கூட பெருமையா பேச கூட்டம் ஒரு 20% இருக்கத்தான் செய்யும். எங்களுக்கு போர் ஹிந்துத்துவா எங்களுக்கு வேணும், ராமர் கோயில் கட்டிட்டார் மோடிஜி, அதோட என்ன வேணும், 370 கொண்டு வந்துட்டாரு, அதோட என்ன வேணும், அடுத்து யூசிசி கொண்டு வந்துட்டாருன்னா எங்களுடைய லட்சியம் முடிஞ்சது, அது போதும், நாங்க இதான் எதிர்பார்த்தோம், அது மட்டுமே போதுமான ஒன்று. இஸ்லாமிய வெறுப்பு, கிறிஸ்தவர் வெறுப்பு, இது மட்டும் பேசினாலே போதும், எங்களுக்கு நாங்கள் மோடிக்குத்தான் வாக்களிப்போம், எங்களுக்கு எந்த சிக்கலும், எங்கள் சாப்பாடு கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி கூட்டம். விஜய் அவர்களுடைய ஆட்சியில என்ன தவறுகள் நடந்தாலும் கண்மூடி நாங்கள் அதை ஆர்ப்பரிப்போம். ஏன்னா இன்னும் சொல்ல போனா எங்க போன ஆட்சி தாங்க காரணம், போதைப் பொருளுக்கு யாருங்க காரணம், ஸ்டாலின் சார் காரணம், சட்டம் ஒழுங்கு யாருங்க காரணம், எடப்பாடி பழனிசாமி காரணம், அதுக்கு முன்னாடி வேற பிரச்சனை யாருங்க, கலைஞர் காரணம், ஜெயலலிதா காரணம், இப்படியாவது நம்ம கதை சொல்லிட்டே இருக்கலாம். அதை வந்து அவங்க ஏற்றுக்குவாங்க, சொல்ல அவங்களே அந்த கதைகளை சொல்லுவாங்க. அவங்க அந்த இடத்துக்கு தான் விஜய் நிப்பாட்டி வச்சிருக்காரு. விஜய் அவர்களுக்கு இருக்கிற இன்னைக்கு அவர் கான்பிடண்டா எங்க இருந்து வர்றாருன்னா, எனக்கான கூட்டம் அப்படியே தான் இருக்கும், நான் எவ்வளவு மோசமாக ஆட்சி செய்தாலும், ஆட்சியே செய்யாட்டியும் நான் எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க அவங்க. நீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன காப்பாத்தி விடுறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு, என்ன பத்தி கேள்வியே கேட்க மாட்டாங்க. இப்ப நீங்க அவர் வந்து ஒரு தவறு செய்யறாரு அப்படின்னா கூட இந்த தவறுல வேற யாராவது கை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்களே தவிர அவரை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், இப்போ நடிகர் அஜித்குமாரோட தாயார் மரணத்திற்கு விஜய் அவர்கள் போகும்பொழுது நடிகர் த்ரிஷாவும் வர்றாங்க. இந்த இன்டர்நெட்ல இருக்கிறவங்க த்ரிஷா அவர்களை போட்டு கடிக்கிறான், த்ரிஷாவை போட்டு கடிக்கிறான், நீ அடங்க மாட்டியா, என்னமோ கெட்ட வார்த்தையில சொல்லி பேசி அவ்வளவு கழுவி ஊத்துறான் அவன். யாராவது ஒருத்தர் அண்ணா ஏனா யாரும் கேட்கல, அதான் சொல்றேன் அண்ணா ஏனா நீ ஏனா இப்படி இருக்க, ஆனா நீ முதலமைச்சர் ஆயிட்டனா ஏனா, யாராவது கேட்கணும்ல, யாருமே கேட்கலையே. அப்போ ஏதாவது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பாஜக வந்து தோற்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அழகா வந்து அந்த கட்சியோட தலைவராக யார் இருக்கா, நிபின் நதீன் இப்ப இருக்காரா, அதுக்கு முன்னாடி யார் இருக்கா, ஜேபி இருக்காரா, அவரோட போட்டோ போட்டுருவாங்க. வெற்றி பெறும்போது மோடி போட்டோ போட்டுருவாங்க. இதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான் இவருக்கு வந்து. இவருக்காக சிலுவை ஏறுவதற்கு, சிலுவை ஏற்றுவதற்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள சிலுவையில ஏத்தி விட்டு போயிருவாங்க. இப்ப நாளைக்கு ஒரு பிரச்சனை நடக்குதா, சரியா பாதுகாத்துட்டே இருப்பாங்க. நீங்க விஜய் அவர்கள் ஏங்க பேசுறாங்க, ஆதவர்ஜுன பேசுறாருலங்க, சீதா டெல்மர்கோன் பேசுறாருங்க, அதோட என்னங்க வேணும், அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது, அவர் செயல்பட்டுட்டே இருப்பாருங்க அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. விஜய் அவர்கள் இதே மாதிரி என்ன பண்ணுவாரு, கூட்டமாக போட்டு நான் அப்படி பேசிக்கிறேன், அதை தாண்டி நான் பிரஸ் மீட் பண்ண மாட்டேன், நான் டெல்லிக்கே போறேன், டெல்லிக்கு போய் பிரதமர் மோடி சந்திச்சுட்டு வர்றேன், என்ன கோரிக்கைகள் கொடுத்தேன் தகவலாக கசிய விடுவோம். நாங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்காக நாங்க பேசணும், காவிரி பிரச்சனைக்காக பேசணும், ஏதோ ஒரு கதை கலந்துடுவோம். ஆனா நான் பேச மாட்டேன். சரி சார், நீங்க பேச வேணாம் சார், உங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை புரியுது, நீங்க பேசக்கூடாதுன்னு இருக்கீங்க. அட்லீஸ்ட் டிஐபிஆர்ல இன்று தமிழ்நாட்டு முதல்வர் விஜய் பிரதமர் மோடியிடம் முன்வைத்த கோரிக்கைகள் ஒரு 4 பாயிண்ட போடுங்க. அதுவும் நான் செய்ய மாட்டேங்கிறதா நமக்கெல்லாம் உண்மையிலே கோபம் இருக்கிறது. எதுக்கு சார் நீங்க போனீங்க, நீங்க எதுக்கு போனீங்க, தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி போயிருக்கீங்க. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து ஒரு முதல்வர் வராருன்னு உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அந்த மரியாதை ஏத்துக்கிறீங்க. அப்ப அதற்கு பிரதிபலனாக மக்கள்கிட்ட வந்து என்னால் மீடியா முன்னாடி பேச முடியாதுன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபார்மல் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க, அதுவும் பண்ண மாட்டேன். நீ என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது?
இல்ல ஓப்பனா இருக்கக்கூடாது. நாங்க விஜய் தரப்போ என்ன யோசிக்குங்கிறது மக்கள் புரிஞ்சுக்க கூடாதுன்னு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே அத பண்றாங்களோன்னு தோணுது. தெரியாம பண்ணலாங்கிறத விட ஸ்ட்ராட்டஜியா பண்றாங்க. ஆனா அவங்க இன்டர்னலாவாவது இந்த இஷ்யூஸ் எல்லாம் தெளிவா டிஸ்கஸ் பண்றாங்களா? உண்மையிலே இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுவாங்களா? ஏன்னா என்டையர் மினிஸ்ட்ரியே வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது மினிஸ்ட்ரிக்கு மட்டும் இல்ல, அரசியலுக்கே இன்எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு அன்நாலேஜபிள் பெர்சனா தான் முக்காவாசி இருக்கிறாங்க. சோ அவங்க உண்மையிலே இதுக்கெல்லாம் காம்பிடன்ட் ஃபெலோவா இருப்பாங்களா? அந்த இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி இல்லங்க இவங்க இல்ல உண்மையிலேயே நீங்க தன்னுடைய துறை என்ன, இது வரைக்கும் அந்த துறையில என்னென்ன நான் சொல்றது அசெட்ஸா என்னென்ன இருக்கு, என்னென்ன பண்ணிருக்காங்க, என்னென்ன எது பண்ணி என்ன பிரைம் ப்ராசஸ் ரோல், எது அந்த துறைக்கு பிரைம் ரோல் அப்படிங்கிறதே அவங்களுக்கு எல்லாருமே இன்னும் தெரியல. மருத்துவமனையவே ஆய்வு பண்றாங்க. எனக்கு உண்மையிலே புரியல. எல்லா மினிஸ்டர்ஸ் நீங்க காலையில செங்கோட்டையன் அவர்கள் பள்ளிக்கூடம் என்னைக்கு திறக்கும்னு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. என்ன பேட்டி கொடுக்குறாரு? 41 சென்டிமீட்டரா இருந்த டெம்பரேச்சர் நேத்து 35 சென்டிமீட்டரா குறைஞ்சிருச்சு. நான் சொல்றேன் சார், இது முதல்ல உங்க வேலையே இல்ல சார். எதுக்கு சார் இதை பண்றீங்க? வருவாய் பேரிடர், நீங்க வந்து வருவாய் பேரிடர் மழை பெஞ்சிருக்கு, அங்கங்க மழை பெஞ்சிருக்கு, ரொம்ப கடுமையான மழை எல்லாம் சில ஊர்களில் பெஞ்சிருக்கு. அங்க வந்து ஏதாவது விவசாயத்துக்கு பாதிப்பு வந்திருக்கு, அதை போய் பாருங்க. நீங்க சொன்னீங்க நாங்க ஆட்சி காலம் வந்த பிறகு நாங்க நிறைய இதெல்லாம் கட்ட போறோம், நாங்க குடோன்ஸ் எல்லாம் கட்ட போறோம்னு சொல்லி சொன்னீங்க. அதுல பாருங்க. பருவமழை ஸ்டார்ட் ஆயிடும், கேரளால ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்து தமிழ்நாட்டுக்கு வரும். அதுல ஏதாவது பண்ணணுமா? நீங்க வந்து அதையும் அப்ப திமுக ஆட்சி காலத்துல பதில் சொல்லாம பழிய போடாம அதுக்கு என்ன செய்யணுமோ அதை பாருங்க. இதெல்லாம் நீங்க செய்யுங்க. அதை விட்டுட்டு நமக்கு 35 சென்டிமீட்டர் இருந்தா 40 சென்டிமீட்டர் நமக்கு என்ன, உங்க பிரச்சனையா அது? அப்படிதான் நான் பார்ப்பேன். இன்னொன்னு, நீங்க நம்மளுடைய போக்குவரத்து அமைச்சர் எடுத்துக்கங்க. முதல்ல போக்குவரத்து துறையிட்ட இருக்கிற அசட்ஸ் என்ன? அப்ப நம்மகிட்ட எத்தனை போக்குவரத்து கழகங்கள் இருக்கு? 9 இருக்கு சார். என்னென்ன பேர்ல இருக்கு? இந்த பேர்ல இருக்கு சார். எத்தனை பஸ்ஸஸ் நமக்கு ஓனா ஓடுது? நம்ம வந்து எத்தனை பஸ்ஸஸ் வந்து 12 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல ஓடி இருக்கு? எவ்வளவு மெயின்டெனன்ஸ்ல நிக்குது? சிட்டி பஸ்ஸஸ் எவ்வளவு? ஒவ்வொரு ஊர்ல எவ்வளவு சிட்டி பஸ்ஸஸ் இருக்கு? எந்தெந்த ஊர்லாம் பிரைவேட் இருக்கு, இந்த ஊர்லாம் பிரைவேட் இல்ல? நம்ம எஸ்சிடிசி வந்து என்னென்ன அசட்ஸ் வச்சிருக்கோம்? இதெல்லாம் நீங்க படிச்சுட்டு பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. நேரடியா போய் ஒருத்தண்ட ஓலோ பஸ்னா ஓலோ பஸ்ஸுக்காரன் போய் கேளுன்னு சொன்னா விவேகோட ஆட்டோ கம்பெனி மாதிரி இருக்கு. நீங்க வந்து நம்ம பேருந்து என்ன எஸ்சிடிஸ்ல என்ன ஓடுது? ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் ஓடுதா ஓடலையா? ஓலோ பஸ்ஸஸ் ஓடுதா ஓடலையா? இதை தெரிஞ்சுக்காம கூட்டத்துல போய் நானும் ஏதோ போய் பேசுறதுங்கிறது முதல்ல தப்பு. இன்னொன்னு, நீங்க முதல் நாள் இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கிறேன்னு சொல்லி போனபோது பக்ரீத் தாங்க இன்னைக்கு. வீக் எல்லாருக்கும் லீவ் எல்லாம் கிடையாது. நீங்க உங்களுக்கு தெரியும், பக்ரீத்துக்கு பிரைவேட் ஆபீசர்ஸ் யாருக்கும் லீவ் எல்லாம் கிடையாது. சோ ரொம்ப நானும் இதை டிராவல் பண்ணேன். ரொம்ப மினிமமா தான் இருந்துச்சு. எனக்கு பஸ் கிடைக்கல. ஆக்சுவலா பஸ் கிடைக்கல. நான் வந்து அது பெருசா எடுத்துக்கலாம். நான் பிரைவேட் பெருசாலாம் எடுத்துக்காங்க. ஆனா அதை கூட உங்களால் சமாளிக்க முடியலன்னா எனக்கு உண்மையிலே பயமா இருக்கு. நீங்க வந்து தீபாவளி அன்னைக்கும் பொங்கல் அன்னைக்கும் நீங்க சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு கதற போற மக்களை நினைச்சா உண்மையிலே பயமா இருக்கு. கிளம்பக்கத்துல நின்று வா நீங்க வா என்ன பண்ற நீ அவங்க கேட்டு என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. எந்த ஒரு புரிதலும் இல்லாம அவர் சொல்ற பேட்டி பாருங்க. அன்ரிசர்வ்டு வர்றாங்க, ரிசர்வேஷன் பண்ணவங்க இங்கே வர்றாங்க அப்படிங்கிறாரு. ரிசர்வேஷன் பண்ணாம இங்க வராம ஏர்போர்ட்டுக்கா போவாங்க? ரிசர்வேஷன் பண்ண வேற எங்கேயா போக சொல்றீங்க நீங்க? ஏர்போர்ட்டுக்கு போய் என்ன பஸ் விடல? பொலிட்டிக்கல் நாலேஜ், அட்மினிஸ்ட்ரேஷன் நாலேஜ்ங்கறத மீறி பேசிக் ஐக்யூவாவது இருக்குமா அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்தது. பேசிக் ஐக்யூ சில நேரங்கள்ல செய்தியாளர்கள் எப்படி நம்ம ஃபேஸ் பண்றது, எப்படி இன்னும் சொல்ல போனா விஜயோட வெர்ஷன் தான் இதெல்லாம் நான் பாக்குறேன். விஜய் அவர்களும் இதே மாதிரி எக்ஸ்போஸ் ஆயிடுவார். அதனாலதான் அவர் ரொம்ப கவனமா பேசிய தவிர்த்துட்டே இருக்காரு. நீங்க வந்து மீனவர் பிரச்சனை குறித்து மீனவர் அமைச்சர்கிட்ட கேட்கிற கச்சத்தை குறித்து பேசுறாங்க. சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் மண்டையை ஓட்டார். நோ கமெண்ட்ஸ்ங்கிறாரு. நீங்க முதல்ல யாரு? அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்கப்படுது. நீ யாரு முதல்ல? அப்படிதான் முதல்ல கேள்வி கேட்கணும். அதற்கு பிறகு அவர் வந்து அந்த கவுண்டமணி காமெடி மாதிரி நான் சொல்ல மாட்டேன், அவர் சொல்ல மாட்டேன், நான் தான் சொல்லுவேங்கிற மாதிரி என்ன சொல்றாரு கடைசியா? அவரும் நோ கமெண்ட்ஸ் மீட்க போறோம் அப்படின்னு சொல்லிதான் முடிஞ்சது. அது கான்ட்ரோவர்சியான क्वेश्चन கூட கிடையாது. நீ அதான் சொல்றீங்க. என்னன்னா விஜயோட ஸ்பீச்சை கூட இவங்க கேட்கல. அப்போ விஜய் தான் சொன்னாரு பக்காவான பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்லி சொன்னாரு. திமுக என்னங்க கடிதம் எழுதுறாங்க, நான் பக்காவான பாதுகாப்பு கொடுப்பேங்க அப்படின்னாரு. இப்ப பக்காவான பாதுகாப்புனா என்ன? இவரோட கையெழுத்து போடுறதா? அதுதான் பக்காவான பாதுகாப்பா? சொல்ல வேண்டிய கேள்வி என்ன சார்? கச்சத்தீவுக்கான வேலைகள் தொடர்ச்சியா நடக்கும். இந்த பக்கம் நம்ம மீனவர்களுடைய உயிரை பாதுகாப்பதும், இந்த கப்பல்களை பாதுகாப்பதும், படகுகளை காப்பாற்றுவதும் நம்மளுடைய கடமை. அதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம். இந்த மீன்பிடி வந்து சுமூகமாக நடப்பதற்கான ஆழ் கடல் மீன்பிடிப்பு போன்ற விஷயங்களை நாங்கள் ஊக்குவிப்போம். இதைதானே நீங்க சொல்லணும். அதை ஏன் நீங்க சொல்லலைன்னா உங்களுக்கு தூத்துக்குடி போர்ட் சிட்டியா இல்லையானே உங்களுக்கு தெரியாது. முதல்வர் எப்படியாவது தூத்துக்குடி போர்ட் சிட்டியா மாத்த சொல்லிருக்காரு. ஏற்கனவே போர்ட் சிட்டி தாயா. போர்ட் சிட்டி எப்படி போர்ட் சிட்டியா நீ மாத்துவ? எனக்கு புரியலையே. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அப்ப தூத்துக்குடி மக்கள் சொல்றது அப்பா தயவு செய்து விடுங்கயா, எங்களை போதுயா, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்து எங்க ஊரே காலி பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க. மக்கள் எல்லாருமே சொல்றது அதுதான். அங்க என்ன ஃபேக்டரி தான் இல்ல, எல்லா ஃபேக்டரி கொண்டு வந்து இப்படி பண்றீங்களே, வேற ஊருக்கு எடுத்துட்டு போங்க எல்லா ஃபேக்டரி அவங்க கதறாங்க.
இவர் சொல்றாரு போர்ட் சிட்டியை நாங்க மாத்த போறோம். மீன் கடையில மீனே வித்துருவோம், நாங்க கறி கடையில கறியே விற்போம். இது என்ன விதமான, எல்லாரும் திணறுகிறார்கள், உண்மையிலேயே வந்து ரொம்ப திணறாங்க. இல்ல அதான் இப்போ இது வந்து இப்போ இப்போதைக்கு நம்ம ரொம்ப இதை ஒரு ஃபன் ஃபேக்டரா பார்க்கோம், இல்ல கலாய்க்கிறோம் அந்த லெவல்ல இருக்கு. இன்னும் ஒரு சில நாட்கள் கடந்தா இது எவ்வளவு பெரிய ப்ராப்ளமேட்டிக்கா உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏங்க அடுத்த சட்டமன்றத்துல நீங்க பட்ஜெட் போடணும். பட்ஜெட் போடும் பொழுது இந்த அறிவு இல்லாமல் நீங்கள் எப்படி நீங்க ஒவ்வொரு துறை ரீதியா என்ன அறிவிப்புகளை கொடுக்க போறீங்க? இல்ல நீ கொடுக்குற அறிவிப்புகள் சில நேரம் மக்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க. என்னன்னா, சார் இந்த அறிவிப்பெல்லாம் ஏற்கனவே கொடுத்த அறிவிப்பு தான் சார், புதுசா ஏதாவது சொல்ல போறீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. போக்குவரத்து துறையில் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கு. அந்த சிக்கல்களை களைவதற்கு இல்ல புதிய பேருந்துகள் வழித்தடத்துல அறிவிக்க போறோம். ஏற்கனவே இவி பஸ்ஸஸ் இருக்கு, இவி பஸ்ஸஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். நாங்க வந்து பிரைவேட் செக்டரை உள்ள விட போறோமா மாட்டோமா, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க சின்ன சிற்றுந்துகளை நாங்க விட போறோம். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தோ அது மாதிரி அதிகப்படுத்த போறோம். பொது போக்குவரத்துக்கு என்னுடைய பார்வை என்ன? மெட்ரோ ட்ரெயின்ஸ் ஏற்கனவே போயிட்டு இருக்கு, அந்த phase 1 phase 2 என்ன முடிஞ்சிருக்கு, அதை நாங்க எப்ப ஓபன் பண்ண போறோம், இது எல்லாம் உங்கள்ட்ட கேள்விகள் கேட்பாங்க. அப்ப அதற்கு உண்டான பதில்களை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த நேரத்துல எனக்கு எதுவுமே தெரியாது, ஓல்வோ காரண்ட போய் கேளுன்னு சொல்லி நீங்க சனவரத்துல பேச முடியாதுல்ல. அப்போ இது ஒவ்வொரு துறை ரீதியாகவும் நீங்க மானிய கோரிக்கை வரும் பொழுது அந்த அமைச்சர்கள் தான் பேச வேண்டும். அந்த அமைச்சர்கள் அவர்கள் இன்னும் சொல்ல போனா இன்னுமே பல அமைச்சர்களோட வாய்ஸ் நம்ம கேட்டதே கிடையாது. இன்னுமே ரீல்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு. எப்படி பிரச்சாரம் போது ஓடிட்டு இருக்கோ அதே மாதிரி ஓடிட்டு இருக்கு. அவங்களோட வாய்ஸ் முதல்ல கேட்ட போது தான், ஓ இதுதான் உங்க வாய்ஸான நமக்கு முதல்ல தெரியும். அப்ப என்ன பேசுறாங்க அப்படிங்கறது அப்பதான் தெரியும். தொழிலாளர் நலத்துறை ஒருத்தர் எடுத்திருக்காரு, அதுல என்ன பேச போறாரு, என்னென்ன செய்ய போறீங்க நீங்க அப்படிங்கறத மக்கள் கேள்வியா கேட்பாங்க. ரொம்ப கடைசியாக வந்து நீங்க காவல்துறை உள்துறையை வச்சுட்டு இருக்கிற முதல்வர் அவர்களும் பேசணும். அவரும் அதே மாதிரி இப்போ திமுக சொன்ன மாதிரி சொல்லலாம், எங்க ஆட்சி காலத்துல பாருங்க சிஎஸ்ஆர் கம்மியா தான் வந்திருக்கு, எஃப்ஐஆர் கம்மியா தான் வந்திருக்கு, இது தேனாரும் பாலாரும் ஓடுகின்ற காட்சி அப்படின்னு சொல்லிட்டாருன்னா மக்கள் என்ன யோசிப்பாங்க, அப்ப உங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப இந்த இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் டிஆர்பி ராஜா ஒரு வேலை பண்ணி வச்சிருக்காரு. அந்த வேலைகளை எதெல்லாம் தொடரும் இதெல்லாம் விட்டோம். உண்மையில எம்ஓயூல வந்து எத்தனை நடந்திருக்கு, எத்தனை நடக்கல, எத்தனை வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு கிடைக்கல, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும். குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் மாதிரி ஏதாவது போட போறீங்களாங்கிற கேள்விகள் இருக்கும். நீங்க வெவ்வேறு நாடுகளுக்கு இவங்க எல்லாம் போனாங்க, அது மாதிரி நாடுகளுக்கு போயிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வர போறீங்களா அப்படிங்கறதெல்லாம் கேட்பாங்க. அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்த பல கேள்விகள் அவரிடம் காத்து கொண்டிருக்கின்றது. அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு தனியா வேலைகள் இருக்கு, உயர்கல்விக்கு நிறைய வேலைகள் இருக்கு. இது எல்லாவற்றிற்குமான பதிலாக சட்டமன்ற கூட்டத்தொடர் ஒரு 30 நாளைக்கு மேல நடக்கும், 40 நாள் கூட நடக்கும். அந்த கூட்டத்தொடரில் பட்ஜெட்ல என்ன பண்ண போறீங்க, பட்ஜெட்லயே ஏதாவது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொன்ன ஏதாவது ஒரு விஷயம் இல்ல 2 விஷயத்தை கொண்டு வர போறீங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும். அதற்கு உண்டான நிதி எங்க இருந்து வருங்கிறது இருக்கும். 717 டாஸ்மாக் கடைகளை மூடிட்டோம்னு சொல்றாங்க, அது உண்மையா பொய்யா, மூடிய கடைகளுக்கு மாற்றாக வேற ஒரு கடை வந்துருச்சா வரலையா அப்படின்னு நிறைய கேள்விகள் எல்லாம் இருக்கும். அப்ப இதற்கெல்லாத்திற்கும் நிறைய பதில்கள் சொல்ல வேண்டியது இருக்கும். அந்த நேரத்துல இவங்க எப்படி செய்ய போறாங்கிறது உண்மையில நானும் பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறேன். அதை தொடர்ந்து ராசா வந்து விஜய்க்கு பதிலடி கொடுக்கிறாரு. ஜென்னிசெட் டைம்ல சொல்றதா இருந்தா குஜிலி மஸ்த் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு. இணையத்துல எல்லாம் பயங்கர ட்ரெண்ட் ராசாவோட பேச்சு அவ்வளோ ஷார்ப்பா அட்டாக்கிங்கா இருந்துச்சு. சோ நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் பேச்சை எப்படி பாக்குறீங்க? ராசா பேச்சை எப்படி பாக்குறீங்க? முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இந்த திருச்சி கிழக்குல உண்மையிலே நன்றி அறிவிப்பு கூட்டமாகத்தான் போனாரா அப்படிங்கறதே பெரிய கேள்வியா இருக்கு. இந்த கூட்டம் என்பது எதற்கு அப்படிங்கறதுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியான சில விஷயங்களை பார்த்துடலாம். சென்ற ஆட்சியில விஜய் அவர்கள் சொன்னது, என்ன ரொம்ப தடுக்கிறாங்க, முடக்குறாங்க, நன்றி சொல்ல விட மாட்டேங்கிறாங்க, கையை தூக்க விட மாட்டேங்கிறாங்க, கையை இவ்வளவு அசைச்சா முடியாதுங்கிறாங்க, எக்கச்சக்கமான ரூல்ஸை போட்டு என்ன வந்து முடக்கிற வேலையை பாக்குறாங்க அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு சென்ற திமுக ஆட்சியிலையாவது எவ்வளவு சொல்லிட்டு என்ன பண்ணா விட்டுருவாங்க. நீங்க பார்க்கலாம், அவர் சாலையில பின்தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க, வழி ஓரமா ஃபுல்லா நின்றுட்டே இருப்பாங்க, ஓடி வருவாங்க, துரத்துவாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து திமுக தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியலன்னு அனுமதிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாக்குறோம், ரொம்ப சிறப்பா விஜய் கட்சியினர் இல்ல வந்து தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிருக்குப்பான்னா, ஃபுல்லா எல்லாத்தையும் மறிச்சு நீங்க யாரும் பக்கத்துல எல்லாம் போயிடக்கூடாது, ஃபுல்லா வந்து உங்களை தடை போட்டு நாங்க அடைச்சிருவோம் அப்படிங்கிற அளவுக்கு அடைச்சிட்டாங்க. அது ஒண்ணு. இரண்டாவதாக 5000 பேருக்கு தான் அனுமதி. இதேதான திமுக ஆட்சியிலே சொன்னீங்க, அதுதானே ரொம்ப குதிச்சிங்க நீங்க எல்லாம். 5000 பேர் தான் அனுமதி கொடுக்குறாங்க, எங்க லட்சக்கணக்கான நபர்கள் வரதெல்லாம் தடுக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அதுவும் QR கோடுடன் எப்படி வந்து போன வாட்டி கொடுத்தாங்களோ அதே மாதிரி QR கோடுடன் நாங்க கொடுப்போம். போன ஆட்சியிலையாவது கடைசி நேரத்துல எல்லாம் பல பேரை விடுங்கன்னு விட்டாங்க. இந்த ஆட்சியில் அது கூட விடல. ஏன்னா வெளியே நின்று இன்னுமே வந்து அரசியல் புரியாத இல்ல புரிந்து நடிக்கின்ற தாவேக கும்பல் திமுக ஒழிக ஸ்டாலின் ஒழிகன்னு கத்திட்டு இருக்கிற கோஷங்களை நம்ம பார்க்கின்றோம். அப்பா தயவு செய்து புரிஞ்சுக்கங்கப்பா, இது வந்து ஸ்டாலின் போலீஸ் இல்லப்பா, இது விஜய் போலீஸ்ப்பா, நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும். அதனால போன வாட்டி என்னென்ன விதிமுறைகள் எல்லாம் போட்டாங்களோ அதே விதிமுறைகள் வெளியே வரல. நியூஸ் சேனல்ஸ் ரொம்ப பயங்கரமா விஜய்க்கு 23 நிபந்தனைகளா, விஜய்க்கு 32 நிபந்தனைகளா, என்ன அநியாயம் நடக்கிறதுன்னு நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பேசாம அப்படியே அமைதியா அவங்க அந்த நிபந்தனைகளை வெளியே கூட காட்டாம ரொம்ப சிறப்பா அந்த வேலையை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பாக்குறாங்க. அதே நேரத்துல விஜய் அவர்களும் தனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவரும் ஒரு இது பண்றாரு. ரொம்ப பாதுகாப்பாக தன்னுடைய பாதுகாப்பு முக்கியம் அப்படிங்கிற ரொம்ப தீவிரமா கவனம் செலுத்துறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஆனா கூடுதல் நினைக்கிறீங்கன்னா
போன வாட்டி நீங்க வந்து வேற ஒரு ஆட்சி, காவல்துறை சரியா பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி கூட நீங்க சொல்லலாம். இப்போ உங்க ஆட்சி தானே சார். இப்பயுமே போலீஸ் மேல நம்பிக்கை இல்ல உங்களுக்கு. இனிமே அந்த பவுன்சர்ஸ் வச்சு தான் நீங்க செயல்படுவீங்களா? அந்த பவுன்சர்ஸ் கண்டிப்பா எனக்கு வேணும். இந்த பவுன்சர்ஸ் இல்லாம நான் எங்கேயும் வெளிய போமாட்டேன். நான் வெளியூருக்கு போனாலும் சரி, வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, உள்ளூர்ல என்னுடைய மக்கள, என்னோட தொகுதி மக்கள பார்க்க போனாலும் சரி, எனக்கு என்னுடைய உயிர் முக்கியம், என்னோட பாதுகாப்பு முக்கியம்ங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காருன்னு புரிந்து கொள்ள முடிகிறது. நான் எந்த போலீஸையும் நம்ப மாட்டேன். நீங்க என்னதான் நான் போட்ட போலீஸா இருந்தாலும், நான் எவ்வளவு டிரான்ஸ்பர்ஸ் போட்டாலும் சரி, நான் உளவுத்துறை அப்பாயிண்ட் பண்ணாலும் சரி, நான் வந்து டிஜிபிக்கு ஓகே பண்ண சொன்னாலும் சரி, நான் கமிஷனர்ஸ் மாத்தினாலும் சரி, என்னுடைய காவல்துறை மேல எனக்கு என்னைக்குமே நம்பிக்கை வராது அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக காட்டுகிறார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியா வந்து நிறைய குழப்பங்கள், நிறைய சிக்கல்கள் தான் இருக்கிறத பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த பொதுமக்கள் பேசுனாங்க. திருச்சியோட பொதுமக்கள் பேசுனாங்க. பிரதமர் மோடி வந்தபோது கூட நாங்க 2 கிலோமீட்டர்லாம் நடந்ததே கிடையாது. காவேரி பாலத்துல என்னைக்குமே நாங்க வந்து நடந்து போனது, அதாவது ஒரு இந்த மாதிரியான நேரத்துல பஸ் இல்லாம நாங்க நடந்து போனது கிடையாது. சத்திரம் பேருந்துக்கு போக வேண்டிய திருச்சி மக்களுக்கு தெரியும், திருச்சிக்கு அடிக்கடி போறவங்களுக்கு தெரியும். சத்திரத்துல போய் இறங்குறவங்கள மாம்பழச்சாலையில இறக்கிட்டு நடந்து போங்கப்பான்னு சொல்லிட்டாங்க. அதுவும் சரி, ஒரு 4 மணிக்கு கூட்டம், ஒரு 3 மணிக்கு பண்ணா, 2 மணிக்கு பண்ணா காலை 10 மணி வந்து இந்த கதை தான் ஓடிட்டு இருக்கு. நாங்க தொடர்ச்சியா நடந்து போயிட்டே இருக்கோம். அந்த வேகாத வழியில நாங்க எப்படிங்க நடந்து போடுறோம்? நாங்க தாங்க அவருக்கு வாக்களிச்சோம், நாங்க ஏங்க வாக்களிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. நடுவில் ஒருத்தர் கிராஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த ஆட்சி ஒளிகன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேச போறாரு ஒரு சேனல்ல, அதையும் நம்ம பார்க்கின்றோம். மக்களுக்கு வந்து ரொம்ப உண்மையிலே அப்செட் இருக்கு. ஏன்னா போனாச்சுலயும் இது நடந்துச்சு, அவருடைய பாதுகாப்புக்காக இதெல்லாம் பண்ணாங்க. ஆனா ஒரு படி மேல போய் பிரதமர் மோடிக்கே கொடுக்காத, இன்னும் வேறு யாருக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பான பாதுகாப்பை தமிழ்நாடு காவல்துறை கொடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது, அப்போ இதுதான் வந்து உண்மையிலே மாற்றமா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. இதெல்லாம் நிர்வாக ரீதியான விஷயங்கள். அடுத்ததாக கண்டென்ட்டா விஜய் அவர்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இது நன்றி அறிவிப்பு கூட்டமா, அல்ல நான் வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொஞ்சம் மிச்ச சொச்சத்தெல்லாம் விட்டு வச்சிருக்கேன், அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் பாக்கி இருக்கு, அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் தொகுத்து வழங்கி நான் மறுபடியும் அதை பேச போறேன். எனக்கு என்னன்னா காலையில எந்திரிச்சு எல்லாரும் 6 மணிக்கு எந்திரிச்சு லைன்ல நின்று எல்லாரும் விசில பார்த்து ஒரு குத்து குத்திருக்குன்னு சேர்த்து சொல்லிடுவாருன்னு பயமா இருந்துச்சு. ஏன்னா அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு. என்னுடைய அலுவலகத்துல பார்த்த ஒரு பொண்ணு கேட்டாங்க, சார் ஏன் சார் நீங்க பழைய வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. பழைய வீடியோ நான் வந்து இதுல யூடியூப்ல பார்க்கலாமா, சேனல்ல தானே ஓடிட்டு இருக்கு, சேனல்ல எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம்ல பழைய வீடியோ பழைய ஏன் சார் அப்புறம் பழைய வீடியோ மாதிரி பேசிட்டு இருக்காரு? அவர் தான் ஓட்டு போட்டோமே, நாங்கெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டோமே, ஜெயிக்க வச்ச பிறகு ஏன் பழசை பேசிட்டு இருக்காரு? அவருக்கு வேற பிரச்சனைகள் இல்லையா? இதை மறுபடியும் திமுக பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பேரலா எங்க கம்பேர் பண்ணேன்னா, நீங்க வந்து பிரதமர் மோடி அவர்கள் நீங்க இன்னைக்கும் நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3வது டேர்ம் வந்துட்டாரு, 11வது வருஷம் 12வது வருஷம் போனாலும் அவரு இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் காரணம் யாரு? ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிற லைன்ல தான் இன்னும் இருக்காரு. கொஞ்சம் விட்டீங்கன்னா அவர் இந்திரா காந்திக்கு வருவாரு, அப்புறமா ராஜீவ் காந்திக்கு வருவாரு, ராகுல் காந்தியில பெருசா சொல்ல மாட்டாரு. எல்லாத்தையும் காரணம் நேரு தாங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் அரசியலில் இருக்க போகின்ற அடுத்த ஒரு 15 அல்லது 20 வருஷத்திற்கு அவர் மறுபடியும் சொல்ல போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, 3வது கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். நான் ஆட்சி குறை சொல்லி அந்த 5 வருஷத்தை ஓட்டிடலாம் அப்படிங்கிற மனநிலை தான் தெரியும். நான் அங்கதான் மாறுபடுற 5 வருஷம் இல்ல 20 வருஷம் ஆனாலும் அதான் சொல்லுவார். பேர்கள் மாறலாம். ஸ்டாலின் போல உதயநிதி ஸ்டாலின் சொன்னா போட்டுக்கு வரவர் கொஞ்ச நாள் கழிச்சு. ஆனா முழுக்க சொல்ல கலைஞர் கூட இழுப்பார். போக எப்படி ஜவஹர்லால் நேரு இழுக்கிறார், அது மாதிரி கலைஞரும் போக இழுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். தொடர்ச்சியா இதான் சொல்லி மக்கள்கிட்ட இப்படிதான் நான் வாக்கள் சேகரிச்சேன், எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் அப்படிங்கிற அதான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நீங்க வந்து தீய சக்தி அப்படிங்கிறது நீங்க இஷ்யூ பேஸ்டா தீய சக்தின்னு சொல்லுங்க, ஊழல் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க, அமைச்சர்களோட அராஜகத்தை சொல்லுங்க, ஆணவத்தை பேசுங்க, அதெல்லாம் சரி. ஆனா விஷத்தை விதைச்சார். தொடர்ச்சியா குழந்தைகள் மனசுல எல்லார் மனசுலையும் விஷத்தை விதைச்சிட்டே இருந்தாரு. அந்த விஷத்தோட வெளிப்பாடாகத்தான் ஆட்சி மாறிய பிறகும் திமுக ஒழிகன்னு அவங்களோட துண்டு போட்ட அந்த கோஷ்டியை வந்து இன்னும் கத்திட்டு இருக்கு அப்படிங்கிற பார்க்க முடியாது. அதுல அவர் வெற்றி பெற்று விட்டார். அதனால இன்னும் 20 வருஷத்துக்கு விஜய் அவர்கள் பேசப்பட்ட வார்த்தை திமுக ஒரு தீய சக்தி, இந்த களம் என்பது திமுகவிற்கும் தாவேக்கு தான் அப்படிங்கறத அவர் தொடர்ச்சியா சொல்ல போறாரு. ஓவராலா இது வந்து ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டமானா, நன்றி அறிவிப்புக்கான எந்த முகாந்திரமே இல்ல. உண்மையில மக்கள்கிட்ட வந்து நீங்க எல்லாம் எனக்கு வாக்களிச்சீங்க, இப்படி கூட சொல்லிருக்கலாம், எனக்கு வந்து பெரம்பூர் மக்களும் வாக்களிச்சாங்க, நான் பெரம்பூருக்கு கூட போகல, ஆனா உங்கள்கிட்ட தான் ஏன் வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து எந்த பொறுப்பை ராஜினாமா பண்ணணுமோ அதை சொல்லிருக்கலாம். அது கூட அவர் சொல்லல. அவர் சொல்லாம முழுக்க அரசியல் பேச்சாக இதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கறத அவருடைய முழு பார்வையும் இருந்தது. தொடர்ச்சியாக திமுக அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்ல மட்டுமே பேசி அவர் வந்து ஒண்ணு செய்யறார் அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. இதுல இன்னைக்கு நம்ம எல்லாம் எதிர்பார்த்ததுன்னு கேட்டீங்கன்னா, நிறைய கவர்னன்ஸ் குறித்த கேள்விகள் நிறைய வந்துட்டே இருக்கு நம்ம பார்க்கின்றோம். இன்னும் சொல்ல போனா அவரே சொல்றாரு, என்ன வந்து கேள்வி கேட்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க, 6 மாசம் சொல்லி சொன்னாங்க, 6 நாள் கூட அவங்களுக்கு பொறுக்க முடியல, இது தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் இப்பவும் சொல்றேன், திமுகவோ அல்லது எதிர்கட்சிகளோ இன்னுமே தீவிரமான எதிர்கட்சி அரசியலும் கையில் எடுக்கவே கிடையாது. நான் உதாரணத்துறை சொல்றேன். விஜய் அவர்கள் வந்து கட்சி தலைவராக இருக்கும் பொழுது கடந்த பிப்ரவரி அல்லது மார்ச் மாசம் ஒண்ணு நடந்துச்சு. ஒரு ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில ஒரு குழந்தை காணா போனுச்சு. காணா போனோம்னா அடுத்த 1 மணி நேரத்துல அதே நேரத்துல தான் விஜய் குறித்த அந்த வீட்டு விவகாரம் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அவர் வந்து அந்த மனைவி அவங்களுடைய இந்த விவாகரத்து விவகாரம் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு.
அந்த நேரத்துல திடீர்னு சம்பந்தமே விஜய் ஒரு ட்வீட் போட்டார். இந்த குழந்தை காண போயிருச்சு, அதற்கு ஸ்டாலின் வந்து பதவி விலக வேண்டும் அல்லது ராஜினாமா பண்ண வேண்டும்ங்கிற அளவுக்கு போனார். அடுத்த 3 மணி நேரத்துல அந்த குழந்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. குழந்தை கண்டுபிடிச்சு அந்த குழந்தை வந்து ஏன்னா யாரோ ஒருத்தங்க குழந்தை இல்லாத ஒரு நபர் அவங்க வந்து ஒரு ஆர்வத்துல அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் அப்புறம் ஒப்படைச்சிட்டாங்க. இதே மாதிரி இப்ப விஜய் ஆட்சி அமைச்ச பிறகு போன வாரத்துல இதே மாதிரி குழந்தை கடத்தல் நடந்துச்சு. அதுவும் ஒரு 4, 5 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த குழந்தை காணாமல் போன விவகாரத்தை யாரும் பெருசா எடுத்து ட்வீட்டாவோ, நான் சொல்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது ஸ்டாலின் அவர்களோ, உதயநிதி ஸ்டாலினோ, அன்புமணியோ, சீமானோ யாருமே பேசவே இல்ல. ஏன் இதை சொல்றேன்னா, அந்த அளவிற்கு தீவிரமாக உங்களை எதிர்க்க வேண்டும் என்று நினைத்தால் உங்களோட ட்வீட்டையே எடுத்து ரீட்வீட் பண்ணாலே போதும். நீங்க எங்கெங்கெல்லாம் ஸ்டாலினை கடிச்சீங்க, எங்கெங்கெல்லாம் எதிர்கட்சியில கடிச்சீங்களோ அதை மட்டும் எடுத்து பண்ணாலே போதும். அந்த அளவிற்கு தீவிரமான செயல்பாட்டை யாரும் செய்யல. சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்வி கேட்ட பலரும், அது உதயநிதி ஸ்டாலினாக இருக்கலாம், இல்ல வந்து யாராக கொண்டாலும் இருக்கலாம், 20 கொலை நடந்துருச்சுங்க, 29 கொலை நடந்துருச்சுங்க, 6 இரட்டை கொலை நடந்திருக்குங்க, 7 பாலியல் புகார் நடந்திருக்குங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவங்க வர்றாங்க. முதல் கொலை நடந்த உடனே என்ன விஜய் ஆட்சி காலத்தில் முதல் கொலை நடந்து இன்னொன்னு கோயம்புத்தூர் இஷ்யூ கொஞ்சம் ரொம்ப பெரிய லெவல்ல போச்சு. அதனால அவங்க வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு. ஆமாங்க, கண்டிப்பா. ஏன்னா நீங்க நம்ம பார்த்த விளாத்திக்குளம் இஷ்யூ இதே மாதிரிதான் பயங்கர பிரச்சனையா போச்சு, நம்ம பார்த்தோம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், முதலாக செய்தி வெளியிட்ட ஊடகம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த குழந்தை வந்து பல துண்டுகளாக வெட்டி போடப்பட்டுள்ளதுன்னு ஒரு பொய்யான செய்தியை போட்டாங்க ஒரு ஊடகம். அதை நிறைய பேர் நம்பிதான் அது ரொம்ப தீவிரமா போனுச்சு. அதுக்கு பிறகு போலீஸ் சொன்னாங்க அப்பெல்லாம் ஒண்ணு நடக்கலங்க, அந்த குழந்தை வந்து கடுமையான பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டது, அந்த குழந்தை கொண்டு அது தர்மபுரீஸ்வரன் கொண்டுட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது நடக்கல. அது ரொம்ப தீவிரமான பிரச்சனை மாதிரி. அதுக்கு பிறகு கூட நிறைய பேர் தெரியாது உண்மையில அந்த குழந்தை வெட்டப்பட்டதா வெட்டப்படலைங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு. விஜய் அவர்களும் அதை எடுத்து ஒரு பிரச்சாரத்துல பேசினார். அவர் எந்த அளவுக்கு தப்பா பேசினார்னா, இந்த குழந்தை வந்து உடல் உபாதை கிடைக்க வீட்டுல இருந்து போனுச்சு, ஆனா ஸ்கூல்ல இருந்து போன மாதிரி ஒண்ணு பண்ணார். ஸ்கூல்ல பாருங்க கழிவறைகள் கூட கிடையாதுன்னு வேற மாதிரி இட்டு கட்டி பேசினா. நம்ம அப்ப கூட சொன்னோம், இந்த கேள்வி கேட்க வேண்டியது ஸ்வச் பாரத் ஸ்கீம்ல ஏன் உங்க வீட்டுக்கு டாய்லெட் இல்ல நீங்க கேள்வி கேட்டிருக்கணும், அதை நீங்க கேள்வி கேட்கல, மத்திய அரசு கோச்சுக்கான்னு கேள்வி கேட்காம இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். சோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த சூலூர் இஷ்யூவும் போச்சு. சூலூர் இஷ்யூ போனதுனால எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருந்தாங்க. அதனால பேசுனாங்க. தொடர்ச்சியா அடுத்த நாள் நீங்க தொடர்ச்சியா எப்படி வந்து ஒரு 24 மணி நேரத்தில் திமுக ஆட்சி காலத்தில் விளாத்திக்குளம் இஷ்யூ, நாமக்கல் ஒரு இஷ்யூ, அதே மாதிரி மேல்மருவத்தூர் பக்கத்துல ஒரு 24 மணி நேரத்தில் நடந்துச்சோ அதே மாதிரி சூலூர் நடக்குது. காலைல எந்திரிச்சோன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசல் ஒருத்தவங்களை வெட்டுறாங்க. அடுத்த நாள் வந்து இன்னொரு பெட்ரோல் பாம்பு எடுத்து ஒருத்தன் காதலிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வீட்டுல போட்டுட்டு போறான். எல்லாமே டிவியை திறந்தாலே தொடர்ச்சியா கொலை, கொள்ளை, பாலியல் புகார் நடந்துகிட்டே இருக்கு. அதனால எதிர்கட்சிகளாக செயல்பட வேண்டியவர்கள் மௌனமாக இருந்தவர்கள் செயல்பட்டாங்க. ஆனா விஜய் என்ன சொல்றாரு, இதை நீங்க எப்படி பேசலாம், எனக்கு ஒரு 6 மாசம் கொடுக்க வேண்டியது, 6 மாசம் செத்துட்டு போறாங்களே விட்டுருங்க, பாலியல் பலாத்காரம் நடந்தா நடந்துட்டு போதே, அண்ணனுக்காக தானே சாகுறாங்க, அண்ணனுக்காக சாக கூட கூடாதா அப்படின்னு அவர் கேட்கிறார். சார் அப்பெல்லாம் சாக விட மாட்டோம் சார், நீங்க வேற இஷ்யூல நீங்க கலப்புறாங்கன்னு சொல்லுங்க. தேர்தல் அறிக்கை ஏன் விஜய் இன்னும் செயல்படுத்தவில்லை, 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, எப்ப கொடுப்பீங்கன்னு கேளுங்க. நான் ரொம்ப இது நானே கண்டிக்கிறேன். ஏன் ஸ்டாலின் சார் உங்களால பொறுக்க முடியாது, நம்மளும் கேட்போம். அவர் சொன்னாரு, நம்ம ஆட்சி அமைத்த அடுத்த நிமிடம் இலவச பேருந்து எல்லா பேருந்துகளும் இலவசமாக மகளிருக்கு மாறும் சொல்லி சொன்னாரு. அது நடக்கல. நான் சொல்றேன் அதுவும் அவசரம் இல்ல. அப்படி யாராவது கேள்வி எழுப்புனாங்கன்னா நீங்க தப்புங்க, அவருக்கு டைம் கொடுங்க, அவர் வெள்ளை அறிக்கை கூட கொடுக்கல, நிதி நிர்வாகம் என்னங்கிறது இன்னும் தெரியலங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் கேட்கப்படுகின்ற கேள்வி என்பது சட்டம் ஒழுங்கு குறித்து கேட்கப்படுகின்ற கேள்வி. நீங்க தான் சொன்னீங்க கவர்னன்ஸ்னா அப்படி ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம், அவ்வளவு சூப்பரா ஆட்சி பண்ணலாம்னு சொல்லி சொன்னீங்க. அதனாலதான் கேட்கறாங்க. இன்னும் சொல்லப்போனா நீங்க வந்ததுல இருந்து ஒரு வேலை பாக்குறீங்கன்னா டிரான்ஸ்பர்ஸ் அடிச்சுட்டே இருக்கீங்க, ஐபிஎஸ் டிரான்ஸ்பர்ஸ், ஐஏஎஸ் டிரான்ஸ்பர்ஸ் அடிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ காவல்துறை நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டீங்க. கமிஷனர் மாத்தியாச்சு, டிஜிபி புதுசா வந்துட்டாரு, இல்ல டிஜிபி அப்ப பொறுப்பு டிஜிபி இருந்தாரு. தொடர்ச்சியாக எல்லா லெவல்லையும் உளவுத்துறை, நீங்க வந்து சட்டம் ஒழுங்கு, சைபர் கிரைம் எல்லாத்தையும் மாத்தியாச்சு. மாற்றிய பிறகும் எதுவும் மாறாமல் இருக்குன்னா அப்போ இந்த கேள்விகளை அதை கூட ஏன் கேட்கிறாங்கன்னா, இதை விதைத்தது நீங்கள். எந்த ஒரு பாலியல் பிரச்சனை நடந்தாலும் ஸ்டாலின் சார் நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, உங்க ஆட்சியில வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க, உங்க ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க போச்சு அப்படின்ட்டு இதை முழுக்க முழுக்க விதைத்தது நீங்கள். அதை விதைச்சிட்டு நான் அறுவடை பண்ண மாட்டேன்னு ஒரு தலைவர் சொல்ல முடியாது. அவர் விதைத்தா அதுக்கு வந்து நீங்க அறுவடை பண்றார். அவர் வந்து விதைக்காம இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டுமல்ல, இது சாமானியர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது, மாறணும், ஏன்னா ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வரணும், போலீஸ்ல என்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் பேசியிருந்தாருன்னா விஜய் சரியா பேசுறாருப்பா. அந்த அரசியலும் பேசுறாரு, என்னென்ன மாத்தணுங்கிறத பேசுறாரு, அவரோட ஆட்சி காலத்தில் மாறும் சொல்லி பேசலாம். நீங்க அஜித்குமார் கொலை நடக்கும் பொழுது திமுக மட்டும் நீங்க ரொம்ப 4 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு மட்டும் கணக்குல எடுத்துக்கிட்டீங்க. பாலியல் பிரச்சனை நடக்கும் பொழுது எல்லாத்துக்கும் காரணம் ஸ்டாலின் சார் தான். இந்த ஆட்சி ஒழியணும், இந்த ஆட்சி ஒழிந்தாலே போதும், நமக்கு பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வந்துடும். ஏன் விஜய்க்காக வாக்களித்த பெண்கள் என்ன சொன்னாங்க, எதுக்கு நீ வாக்களிக்கிறேன்னு ஒரு பொண்ணுகிட்ட கேட்டேன். ஆனா விமன் சேஃப்டினா என்ன பண்ணுவார் விஜய், ஆனா அவர் பாருங்க நான் வந்தோட எல்லாம் மாறிடும். இன்னைக்கு அதே பெண்ணுக்கு அழுகுறாங்க, என்னன்னா இது ஒண்ணுமே மாறணும். அம்மா நான் உண்மையில என்னோட தனிப்பட்ட கருத்துங்கிறது எந்த ஆட்சி வந்தாலும் இதெல்லாம் மாற்ற முடியாது. நீங்க விளாத்திக்குளத்துல ஒரு உடல் உபாதை கழிக்க போன பொண்ணு ஒருத்தர் கொண்டு போய் வந்து ரேப் பண்ணி கொள்றான்னு நீங்க என்ன பண்ண முடியும்? இந்த சூலூர் சம்பவத்துல ஒரு குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்து அவன் கொண்டு போய் கொள்றான்னா நீங்க என்ன பண்ண முடியும்? இதை வந்து நீங்க செங்கப்பெண் பாதுகாப்பு படையே போட்டிருந்தா கூட இதெல்லாம் மாத்திர முடியுமா? மாத்திர முடியாது. என்ன செய்ய முடியுமா? கொலை நடந்த பிறகு, பாலியல் பலாத்காரம் நடந்த பிறகு அந்த குழந்தைக்கான நீதி எப்படி பெற்று தருவது அப்படிங்கிறதா நம்ம பேச முடியுமே தவிர அதை எந்த அரசாங்கம் செய்வார்கள். இன்னும் சொல்ல போனா
நீங்க வந்து விளாத்துக்குளம் சம்பவத்திற்கு தண்டனை கிடைத்து விட்டது பார்த்தோம். 77 நாள்ல தீர்ப்பு கிடைச்சிருக்குங்கிற பாக்குறோம். இதற்கு முன்னாடி இதே மாதிரி கோவையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த கோவை சம்பவத்துக்கு 3 மாசத்துல திமுக ஆட்சி காலத்துல வந்திருக்கு. விளாத்துக்குளம் வந்ததுக்கும் விஜய் ஆட்சி காலத்துல வந்தாலும் இதுக்கான கிரெடிட் வந்து நம்ம உண்மையிலே வந்து காவல்துறையாக செயல்பட்ட திமுக ஆட்சி காலத்தில் செயல்பட்ட அவர்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். நீதித்துறை சிறப்பா செயல்பட்டு இதை நீங்க என்ஷூர் பண்ணணும். இதை என்ஷூர் பண்ணாம எல்லாத்தையும் வந்து அரசியல் சாயம் பூசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதற்கான பலன் நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஒவ்வொரு பாலில் நடக்கக்கூடாதுங்கிறதா நம்மளுடைய பார்வை இருக்கிறது. நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆனா வேற சொல்லுது. நடக்க நடக்க எந்த ஒரு சின்ன குற்றமும் நடக்க நடக்க மக்கள் விஜயத்தான் கை கட்டுவார்கள். என்ன சார் நீங்க பண்றீங்க? நீங்க வந்து டெய்லி ஆபீஸ்க்கு போறீங்க, எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க வந்து இப்ப நீங்க விஜய் மேல கோவப்பட்ட சிலரோட வெளிப்பாடுகளை பேசுறீங்க. ஆனா நேத்து அதே கூட்டத்துல பேசின பெண்கள் நிறைய பேரு விஜய் சாப்பிடாம மெலிஞ்சிட்டாரு, எங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்காருன்னு பேசுறாங்க. ஒரு பெண் எல்லாம் வந்து பாத்துட்டேன்னு அப்படியே ஒரு கண்ணீர் மல்க அழுறாங்க. அப்படியே அந்த பிரமிப்புல இருந்து அவங்க வெளியே வரவே இல்லை. இந்த மாப் மென்டாலிட்டியில தானே இன்னுமே ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. விஜய் மேல ஒரு அதிருப்திங்கிறது அவரோட ஆட்சி சரியில்லைன்ட்டு உருவாகுமா? இல்ல இவங்க என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ற மனநிலையில இருக்கிறாங்களா? இல்லங்க, நம்ம முதல்ல சொன்னேன். நம்ம பல பேட்டிகள்ல பேசியிருக்கோம். விஜய்க்கான வாக்கு சதவீதம் நான் வந்து 8 சொல்லிருக்கேன், மேக்ஸிமம் 12 சொல்லிருக்கேன். நான் சொல்றேன் இல்லையா, அந்த சதவீதத்தினர் எப்பொழுதும் அப்படித்தான் இருப்பார்கள். நான் மறுபடியும் மோடி அவர்களே உதாரணம் சொல்றேன். மோடி அவர்கள் இப்ப வந்து போர் நடக்குது, வேற வழியே கிடையாது, நீங்க பெட்ரோலை நீங்கள் 300 ரூபாய்க்கு வாங்க வேண்டும், ஜெய் மோடிஜி, அதுதான் ஜி எங்களுக்கு வேணும்னு சொல்லி நான் போய் பெட்ரோலை போட்டுட்டு அதை கூட பெருமையா பேச கூட்டம் ஒரு 20% இருக்கத்தான் செய்யும். எங்களுக்கு போர் ஹிந்துத்துவா எங்களுக்கு வேணும், ராமர் கோயில் கட்டிட்டார் மோடிஜி, அதோட என்ன வேணும், 370 கொண்டு வந்துட்டாரு, அதோட என்ன வேணும், அடுத்து யூசிசி கொண்டு வந்துட்டாருன்னா எங்களுடைய லட்சியம் முடிஞ்சது, அது போதும், நாங்க இதான் எதிர்பார்த்தோம், அது மட்டுமே போதுமான ஒன்று. இஸ்லாமிய வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு, இது மட்டும் பேசினாலே போதும், எங்களுக்கு நாங்கள் மோடிக்குத்தான் வாக்களிப்போம், எங்களுக்கு எந்த சிக்கலும், எங்கள் சாப்பாடு கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி கூட்டம். விஜய் அவர்களுடைய ஆட்சியில என்ன தவறுகள் நடந்தாலும் கண்மூடி நாங்கள் அதை ஆர்ப்பரிப்போம். இன்னும் சொல்ல போனா எங்க போன ஆட்சி தாங்க காரணம், போதைப் பொருளுக்கு யாருங்க காரணம், ஸ்டாலின் சார் காரணம், சட்டம் ஒழுங்கு யாருங்க காரணம், எடப்பாடி பழனிசாமி காரணம், அதுக்கு முன்னாடி வேற பிரச்சனை யாருங்க, கலைஞர் காரணம், ஜெயலலிதா காரணம், இப்படியாவது நம்ம கதை சொல்லிட்டே இருக்கலாம். அதை வந்து அவங்க ஏற்றுக்குவாங்கன்னு சொல்ல அவங்களே அந்த கதைகளை சொல்லுவாங்க. அவங்க அந்த இடத்துக்கு தான் விஜய் நிப்பாட்டி வச்சிருக்காரு. விஜய் அவர்களுக்கு இருக்கிற இன்னைக்கு அவர் கான்பிடண்டா எங்க இருந்து வர்றாருன்னா, எனக்கான கூட்டம் அப்படியே தான் இருக்கும், நான் எவ்வளவு மோசமாக ஆட்சி செய்தாலும், ஆட்சியே செய்யாட்டியும் நான் எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க நீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன காப்பாத்தி விடுறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு, என்ன பத்தி கேள்வியே கேட்க மாட்டாங்க. இப்ப நீங்க அவர் வந்து ஒரு தவறு செய்யறாரு அப்படின்னா கூட இந்த தவறுல வேற யாராவது கை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்களே தவிர அவரை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ நடிகர் அஜித்குமாரோட தாயார் மரணத்திற்கு விஜய் அவர்கள் போகும்பொழுது நடிகை த்ரிஷாவும் வர்றாங்க. இந்த இன்டர்நெட்ல இருக்கிறவங்க த்ரிஷா அவர்களை போட்டு கடிக்கிறான், த்ரிஷாவை போட்டு கடிக்கிறான், நீ அடங்க மாட்டியா, என்னமோ கெட்ட கெட்ட வார்த்தையில சொல்லி பேசி அவ்வளவு கழுவி ஊத்துறான் அவன். யாராவது ஒருத்தர் அண்ணா ஏனா யாரும் கேட்கல, அதான் சொல்றேன், அண்ணா ஏனா நீ ஏனா இப்படி இருக்க, ஆனா நீ முதலமைச்சர் ஆயிட்டனா ஏனா, யாராவது கேட்கணும்ல, யாருமே கேட்கலையே. அப்போ ஏதாவது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பாஜக வந்து தோற்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அழகா வந்து அந்த கட்சியோட தலைவராக யார் இருக்கா, நிபின் நதீன் இப்ப இருக்காரா, அதுக்கு முன்னாடி யார் இருக்கா, ஜேபி இருக்காரா, அவரோட போட்டோ போட்டுருவாங்க. வெற்றி பெறும்போது மோடி போட்டோ போட்டுருவாங்க. இதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான். இவருக்கு வந்து இவருக்காக சிலுவை ஏறுவதற்கு, சிலுவை ஏற்றுவதற்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள சிலுவையில ஏத்தி விட்டு போயிருவாங்க. இப்ப நாளைக்கு ஒரு பிரச்சனை நடக்குதா, பாதுகாத்துட்டே இருப்பாங்க, சரியா பாதுகாத்துட்டே இருப்பாங்க. நீங்க விஜய் அவர்கள் ஏங்க பேசுறாங்க, ஆதவர்ஜன பேசுறாருலங்க, சீதா டெல்மர்க் அவர் பேசுறாருங்க, அதோட என்னங்க வேணும், அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது, அவர் செயல்பட்டுட்டே இருப்பாருங்க அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. விஜய் அவர்கள் இதே மாதிரி என்ன பண்ணுவாரு, கூட்டம் கூட்டமாக போட்டு நான் அப்படி பேசிக்கிறேன், அதை தாண்டி நான் பிரஸ் மீட் பண்ண மாட்டேன், நான் டெல்லிக்கே போறேன், டெல்லிக்கு போய் பிரதமர் மோடி சந்திச்சுட்டு வர்றேன், என்ன கோரிக்கைகள் கொடுத்தேன் தகவலாக கசிய விடுவோம். நாங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்காக நாங்க பேசணும், காவிரி பிரச்சனைக்காக பேசணும், ஏதோ ஒரு கதை கலந்துடுவோம். ஆனா நான் பேச மாட்டேன். சரி சார் நீங்க பேச வேணாம் சார், உங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை புரியுது, நீங்க பேசக்கூடாதுன்னு இருக்கீங்க. அட்லீஸ்ட் டிஐபிஆர்ல இன்று தமிழ்நாட்டு முதல்வர் விஜய் பிரதமர் மோடியிடம் முன்வைத்த கோரிக்கைகள் ஒரு 4 பாயிண்ட போடுங்க. அதுவும் நான் செய்ய மாட்டேங்கிறதா நமக்கெல்லாம் உண்மையிலே கோபம் இருக்கிறது. எதுக்கு சார் நீங்க போனீங்க, நீங்க எதுக்கு போனீங்க, தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி போயிருக்கீங்க. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து ஒரு முதல்வர் வராருன்னு உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அந்த மரியாதை ஏத்துக்கிறீங்க. அப்ப அதற்கு பிரதிபலனாக மக்கள்கிட்ட வந்து என்னால் மீடியா முன்னாடி பேச முடியாதுன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபார்மல் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க. அதுவும் பண்ண மாட்டேன், நீ என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த அரசியலையே வந்து அந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி இருக்கிற ட்ரெடிஷனல்ல இருந்து விஜய்க்கு விருப்பப்பட்ட, விஜய்க்கு தோதான ஒரு ஃபார்மேட்டுக்கு கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டாங்களா? அத வந்து ஒரு நார்மலைஸ் அத சொல்ல நார்மலைஸ் பண்ணுவதற்கான வேலைகளை பார்ப்பாங்க. அது இந்த கூட்டம், இந்த தாவேகா கூட்டம், விஜய் என்ன செய்தாலும் ஸ்டாண்ட் வித் விஜய்னு இருக்கின்ற கூட்டம் அது செய்யத்தான் செய்யும். ஆனால் பொதுமக்கள் கேள்வி எழுப்புறாங்க, நிச்சயமா நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க.
என்ன சார் பேசுறீங்க? மோடியை பார்த்திருக்கீங்க, சதீஷன் எனக்கு எனக்கு பார்த்திருக்காரு. இப்ப 40 இப்ப நீங்க சார் நீங்க சொல்ற இந்த பாயிண்ட்ல தான் இப்போ கொஸ்டின். இப்போ பொதுமக்கள் கேள்வி எழுப்ப மனநிலைக்கு வந்துட்டாங்களா? இப்போ நேத்து விஜய் பேசுனதுக்கு மறுநாள் ஆராசா பேசுறாரு. அது இப்போ ட்விட்டர், இன்ஸ்டால பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது. அத டிஎம்கே காரங்க ட்ரெண்ட் பண்றாங்க. அந்த ஆராசாவோட வாய்ஸா மக்கள் வாய்ஸ் இருக்குதா? அதுதான் என்னோட கேள்வி. நிச்சயமா இருக்குங்க. கண்டிப்பா இருக்கு. நம்ம என்னென்ன கேள்விகள் நம்ம கேட்கணும்னு நினைச்சோமோ, அது எல்லாத்தையும் அவர் கேட்கிறார். அவர் என்ன சொல்றாரு, சார் நீங்க அள்ளு சில்லுன்னு சொல்றீங்களே, அப்ப நீங்க செய்யற தில்லு முள்ளு நான் சொல்லலாமான்னு கேட்கிறார். இதுதான் மக்கள் உண்மையிலேயே கேட்கிறாங்க அவங்களும். நீங்க ஒரு பக்கம் போயிட்டு அவர் என்ன சொல்றாரு, அதிமுக மற்றும் பலர்னு விமர்சிக்கிறாரு. தூர்ந்த சக்தி, முடிந்து போன சக்தி என்னென்னமோ சொல்லி பேசுறாரு. அந்த முடிந்து போன சக்திக்கு நீங்க ஏன் போய் போர்வையை போத்துனீங்க? நீங்க சால்வ் போட்டீங்க. ஏன் விஜயபாஸ்கர் போய் சால்வ் போட்டீங்க? எதற்காக வேலுமணி அவர்களுக்கு சால்வ் போட்டீங்க? எதற்காக காமராஜுக்கு சால்வ் போட்டீங்க? அப்படியே ஒரு சிவி சமூகத்துக்கு சால்வ் போட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி பார்க்க மாட்டேன், இந்த அளவுக்கு இந்த கும்பலை போய் பார்ப்பேன், அவங்களோட வாக்குல நான் வாங்கிக்குவேன், அவங்களை ஏமாத்துவேன், அவங்களை அமைச்சர் பொறுப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுக்கு நல்ல ஸ்கெட்ச் போட்டு காலி பண்ணுவேன். அதை நான் பண்ணுவேன். இன்னொரு பக்கம் எல்லாரும் வாங்க வாங்கன்னு இழுத்துக்குவேன். ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்கன்னா நீ வீட்டுக்கெல்லாம் போகாத, நேரா மேல போய் சிஎம் இருப்பார், அவர்கிட்ட போய் நீங்க சேர்ந்துட்டேன்னு சொல்லிடுங்க. இந்த ஆபீஸ்க்குள்ளே நம்ம கட்சி இணைப்பு விழா பண்ணிடலாம். ஐடி கார்டு வாங்குறத விட ஃபார்மாலிட்டி பணியூருக்கு வாங்க, மத்தபடி எல்லாமே இங்கதான் செக்ரட்டரியில எல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க இருக்கீங்கன்னா அந்த சக்தியில இருந்து எதுக்கா நீங்க வாங்குறீங்க? அதை ஒருத்தர் என்ன சொல்றாரு, 90% ஆட்கள் இங்கே வருவார்கள், அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஆனா புஷியனா நீங்க சனிக்கிழமை கேம்ப் போடுங்கண்ணா, அவங்கள நம்ம தூக்கிடுவோம் அப்படிங்கிறாருன்னா இது கேவலமான அரசியல் இல்லையா? நீங்க எம்ஜிஆர் லெகசியை பாதுகாக்கிறோம் சார், நீங்க எம்ஜிஆர் லெகசியை பாதுகாக்கிறோம் என்ன தெரியுமா அர்த்தம்? அதை ஒரிஜினல் தயவுசெய்து போய் அதிமுக சேர்ந்துருங்க. சேர்ந்துட்டு எம்ஜிஆர் லெகசியை பாதுகாக்கணும், அம்மா லெகசியை பாதுகாக்கணும், அதற்காக நான் அதிமுக லெகசியை விட்டுறக்கூடாது, அவங்களோட ஆசை. நாங்கள் இல்லாவிட்டாலும் 100 ஆண்டு காலம் இந்த கட்சி தலை தொங்க வேண்டும் சொல்லி சொன்னாங்க. அந்த லெகசியை பாதுகாக்கணும், இந்த கட்சி வீணா போயிடக்கூடாது, இதற்காக நான் இங்க சேர்ந்தேன்னு சொல்லுங்க. நான் கட்சியை அழிச்சு நான் லெகசியை திருடி நான் வச்சுக்கிட்டு நான் என்ன சொல்லுவேன், நான் எம்ஜிஆர் லெகசியை பாதுகாக்க போறேன்னு சொல்றது எவ்வளவு கேவலமான திருட்டு அரசியல்.